உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். இயேசுவின் துணி ஊழியத்தின் மூலமாக உங்களுக்காகவே சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் வெளிவந்துள்ளது. முடியாததை முடிய பண்ணும் கர்த்தர் மற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த புத்தகங்களை www.vincentselvakumarBooks.com என்ற இணையதளத்தின் வழியாகவும் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9731722977 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மறக்க முடியாத நாட்கள். ஏன்னா கர்த்தர் நம்ம எதற்கு அழைத்தார் என்ற நோக்கத்தை சில சமயத்தில் ஊழியத்தில் வரும்போது, ஊழியத்தில் பல போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், என்ன செய்கிறோம், இவ்வளோதான் ஊழியமா என்று சில சமயத்தில் நம்ம சோர்ந்து போன நாட்கள் கூட உண்டு. எல்லாரும் செய்கிற மாதிரி நம்ம செய்கிறோம், ஏதோ ஒரு சின்ன ஒரு வீட்டை பிடித்து வாரந்தோறும் ஆராதனை நடத்துகிறோம், இவ்வளோதான் நம்முடைய ஜீவன் இப்படி முடிந்து விடுமா என்றெல்லாம் நம்ம நினைச்சோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து ஒரு ராஜரீக பணியினுடைய கட்டுமான பணியிலே நம்மை அழைத்து இணைத்திருக்கிறார் என்பது எவ்வளவு உற்சாகத்தை தருகிறது பாருங்க. நம்ம ஏனோ தானோ என்று அழைக்கப்படவில்லை, ஒரு மேலான காரியத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கட்டப்போகிற ராஜ்யம் ஒன்றல்ல ரெண்டல்ல 1000 வருடம் நீடிக்க போகிறது. நம்ம ஸ்தாபிக்க போகிற சிங்காசனம் ராஜாதி ராஜா வந்து அமரப்போகிற சிங்காசனமாக இருக்க போகுது. உலகத்தின் முடிவு பரியந்தம் சர்வ நாட்களிலும் வீற்றிருக்கிற தேவனுடைய ஆலயம் நம்மாலே ஸ்தாபிக்கப்பட போகிறது. கர்த்தருடைய வருகைக்கு நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அஸ்திபார கல்லும் பயன்படுத்தப்பட போகிறது. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. நமக்கா அந்த பாக்கியம். ஒரு சின்ன கிராமத்தில் யாருக்கும் தெரியாமல், நம்ம பேர் கூட வெளியே தெரியாமல் நம்ம செய்த ஊழியத்தின் நாட்கள் யாருக்கு தெரிந்ததோ தெரியவில்லையோ, கர்த்தர் அதை அறிந்திருந்தார். கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்தது. கர்த்தர் நம்மை அழைத்தார். ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். ராஜாக்களையும் பிரபுக்களையும் கர்த்தர் தள்ளி, ஏன் சில சமயத்தில் பெரிய ஐஸ்வர்யத்தில் மிதக்கிற தேவ ஊழியர்களை கூட தள்ளி, எளியவர்களையும் ஏழைகளுமான நம்மை கர்த்தர் தேர்ந்தெடுத்து இந்த பெரிய பணிக்கு ஏற்படுத்தியிருப்பது சாதாரண காரியம் இல்லை. கர்த்தர் அதற்காகத்தான் நம் நடுவிலே வந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இனி நம்ம அடுத்து என்ன செய்யணும்? இந்த பெரிய ராஜரீக பணியிலே நம்ம பயன்படுத்தப்படுவதற்கு நாம் நம்ம எப்படி பலப்படுத்தி கொள்ளணும்? இவ்வளோ பெரிய வேலையை செய்வதற்கான பலமும் அதிகாரமும் நம்மிடத்தில் இருக்கிறதா? இதுவரைக்கும் இல்லை. ஆனால் இனி அதை கர்த்தர் நமக்குள்ளே உருவாக்குவார். அதை உருவாக்குவதற்கு நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கணும். ஏன்னா கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை, எழுப்புதல் திட்டத்தை தந்தபோது அவர் ஆசாரியர்களை தள்ளி, லேவியர்களை தள்ளி, அந்த ஆலயத்தில் இருக்கிற பணிவிடைக்காரர்களை கூட தள்ளி, மீன் பிடிக்கிற சாதாரண ஏழை மக்களை நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஒரு பேதுரு, ஒரு யோவான் போன்றவர்கள் அவங்கெல்லாம் இருந்த அந்த ஊர் கலிலேயா, அதில் இருக்கவங்களை யாரும் மதிக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன கிராமம். அவருடைய வாழ்க்கை ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இரவிலே மீன் பிடிப்பாங்க, கொண்டு வந்து விற்பாங்க. ரொம்ப ஒரு ஸ்லம் மாதிரி இருக்கக்கூடிய இடம். அதில் இருக்கிறவர்களுக்கு நல்ல நாகரிகமான வார்த்தைகளை பேச தெரியாது, நாகரிகமாக நடந்து கொள்ள தெரியாது. அவங்க லாங்குவேஜ் கூட ரொம்ப குழப்பமாக இருக்கும். அரமைக் என்ற ஒரு மொழி பேசுவாங்க அங்கே. அது கிரேக்கர்கள் வந்தபோது கிரேக்க மொழியும் எபிரேய மொழியும் கலந்த ஒரு மொழி. அதையும் வேற மாதிரி ஒரு ஸ்லாங்கில் பேசுவாங்க. அவங்கள பார்த்தாலே எருசலேமில் இருக்கவங்க ஹை குவாலிட்டி பீப்புள் மாதிரியும், இவங்களை ரொம்ப சாதாரணமான மனிதர்கள் மாதிரியும் வச்சுருப்பாங்க.
இவர்களை ரொம்ப ஏழை எளிய ஜனங்கள், நாகரிகம் அறியாதவர்கள் என்று இவர்களை தேவாலயத்தில் கூட உள்ளே விடுறதுக்கு யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்து தான் கர்த்தர் தம்முடைய பெரிய திட்டத்தை நிறைவேற்றுகிற மனிதர்களை அவர் தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு தான் கர்த்தர் தம்முடைய கிருபையும் தம்முடைய பலத்தையும் கொடுத்தார். அவர்களை கர்த்தர் உருவாக்க முடியுமானால் இனி வருகிற பெரிய திட்டத்துக்கும் ராஜரீக திட்டத்திற்கும் நம்மை கர்த்தர் உருவாக்க முடியும். அதனால தான் கர்த்தர் என்ன செய்தார்னா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்பதை பூமிக்கு வெளிப்படுத்துவதற்காக பலம் நிறைந்தவர்களை கர்த்தர் தள்ளி பலவீனரான நம்மை கர்த்தர் தேர்வு செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம பெரிய படிச்ச ஆட்கள், டாக்டரேட் வாங்கினவங்க, பெரிய பணக்காரர்கள், ஆஸ்தியில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கவங்கன்னு சொன்னால் என் அதிகாரத்தை கொண்டு செய்தேன் என்று சொல்லிவிடுவார்கள். என்னுடைய பணத்தை வச்சு செய்தேன் என்று சொல்லிடுவாங்க. என்னுடைய அறிவை வச்சு நான் இதை செய்தேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்மை போல ஜனங்களை வைத்து செய்யும்போது தான் இது அறிவினால் உண்டாகலை, பணத்தினால் உண்டாகலை, அதிகாரத்தில் உண்டாகலை, தேவனுடைய ஆவியினால் உண்டாயிற்று என்று யாவரும் அறிந்து கொள்வார்கள். அதுக்கு தான் கர்த்தர் நம்மை தேர்வு செய்தார். இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இவ்வளோ பெரிய தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் இல்லாமல் நம்மிடத்தில் ஏதாவது விசேஷம் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்படி ஏதாவது இருக்க மாதிரி தெரியுதா? ராஜாவுடைய ஆட்சியை இந்த பூமியில் கொண்டு வரணும். நம்ம போஸ்டர் ஓட்ட கூட லாயக்கில்லை. நம்ம அந்த ராஜாவுடைய ராஜ்யத்தை பூமியில் கொண்டு வரணும், 1000 வருடம் நீடிக்க வைக்கணும், ஒரு புதிய தலைமுறை எழுப்பணும், கர்த்தர் சொல்கிற திட்டத்தை நிறைவேற்றணும். வரக்கூடிய எழுப்புதல் 7 விதமான எழுப்புதல் வரும். நம்ம அதை பற்றிலாம் பேச நேரம் இல்லை. அதில் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, ஒரு பெரிய வேலை இருக்கிறது. இந்த வேலையை செய்ய நமக்கு இப்போ இருக்கிற பலம், இப்போ நம்ம இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் நம்முடைய ஸ்ட்ரென்த் போதுமா அப்படின்னா இல்லை. ஒரு எழுப்புதல் சபைகளைத்தான் கர்த்தர் தேர்வு செய்கிறார். முதல்ல இந்த எழுப்புதலுக்கும் முதல் நூற்றாண்டில் எழுப்புதலுக்கு என்ன வித்தியாசம்னா, முதல் நூற்றாண்டில் எழுப்புதல் சபை பிறந்தது. ஆனால் இந்த நூற்றாண்டில் சபை எழுப்புதல் பிறக்க போகிறது. அதான் அதுக்கும் உள்ள வித்தியாசம். சபையை வைத்து சபையை மையப்படுத்தித்தான் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறார். ஒருவேளை சபை தாமதித்தால், தன்னை சுத்திகரித்துக் கொள்ள தயங்கினால், கர்த்தர் எழும்புகிற ஜனத்திலிருந்தே ஒரு சபை எழுப்பி விடுவார். அப்போ நம்ம ஏமாந்து போயிடுவோம். அப்போ நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதுதான். இந்த சந்தர்ப்பத்தில் சபையை மையப்படுத்தித்தான் எழுப்புதலை கொண்டு வர போகிறார். எழுப்புதல் பிறப்பதும், எழுப்புதல் பாதுகாக்கப்படுவதும், எழுப்புதல் பரவச் செய்வதும் சபையை கொண்டுதான் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அதனால தான் நம்ம சின்னவங்களா பெரியவங்களான கர்த்தர் பார்க்கல, இருக்கிற ஜனங்களை வழிநடத்துகிற மேய்ப்பனுடைய மனம் கொண்டவர்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த இடைப்பட்ட நாட்களிலே எழுப்புதலிலே கர்த்தர் பயன்படுத்த போற சபை போதகர்களை, மேய்ப்பர்களை, சபைகளை கர்த்தர் இந்த ஒரு குறுகிய காலத்துல பலப்படுத்த விரும்புகிறார். அந்த பலம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, ஒரு பேதுரெல்லாம் ஒரு பெரிய ஆளா யோசித்து பாருங்கள். இயேசு அவரை அபிஷேகம் பண்ணி நிலைநிறுத்துகிற வரைக்கும் அவர் பெரிய ஆளா யோசிச்சு பாருங்க. அவர் ஒண்ணும் இல்லை. இயேசு ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்லுவார். எல்லாம் சாப்பிட்டாச்சு, நீங்க சாப்பிடலையா, எனக்கு வேறொரு அப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இயேசுக்கு யாரோ தெரியாம அப்பம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சார் அவர் பேதுரு. அவருக்கு எல்லாவற்றிலும் அவசரம். இந்த பேதுருவை பார்த்தால், நம்ம மாதிரி ஆட்கள் கையில பேதுரு கொடுத்தா இவரெல்லாம் ஹோப்லெஸ் கேஸ் என்று சொல்லி நம்ம ஒதுக்கிடுவோம் சபையிலிருந்து. பேதுரு மாதிரி ஒரு ஆளை உங்களால் நடத்தவே முடியாது. ஆட்டு மூலன்னு சொல்லுவாங்க சிலருக்கு. பேதுரு கேட்டால் மன்னித்துக் கொள்வாராக. அப்ப ஆட்டு மூலன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்று சொன்னா இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க. எடுத்துட்டு வான்னு சொன்னா இடிச்சிட்டு வந்துடுவான். அப்படி ஆள் பார்த்துருப்பீங்களே, சபையில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள போய் சந்திச்சுட்டு வான்னு சொன்னா கொன்னுட்டே வந்துடுவான் ஆள் போய். அப்படி ஆளுக்கு இருப்பாங்க. இவனை எப்படி நடத்துவது, என்ன சொல்லுவது, என்ன செய்வது நமக்கு தெரியாது. நம்ம ஒன்று சொன்னால் அவர்களுக்கு வேற மாதிரி புரியும். பேதுரு அப்படித்தான் இருந்தார். பேதுரு பயந்தவர். கர்த்தரை எந்த நேரத்திலும் விட்டு கொடுக்க தயாராக இருந்தார். ஒரு வேலைக்கார பெண் பாருங்களேன். ஒரு வேலைக்கார பெண்ணு இயேசுவை சிலுவையில் அறைய கொண்டு போகிறாங்க. என்ன நடக்குமோ என்பதை பார்ப்பதற்கு இவங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிறாங்க. அவர் போகிறார். இங்கேருந்து உட்கார்ந்து பார்த்தா அரண்மனைக்குள்ளே நடக்கிற தெரிகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. நெருப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க. நெருப்பில் உட்கார்ந்து முக்காடை போட்டுக்கொண்டு நெருப்பு காயிற மாதிரி ஒரு கண்ணில் அப்படியே உள்ளே பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு அம்மா கண்டுபிடிச்சிட்டா. இந்த அம்மா எங்கேயாவது வந்திருக்கும் போல இருக்கு. அந்த 5000 பேர் கூட்டத்திலேயோ, அப்பம் சாப்பிட்ற கூட்டத்திலேயோ, மீன் சாப்பிட்ற கூட்டத்திலேயோ வந்திருக்கும் போல இருக்கு. இந்த ஆளை நான் பார்த்துருக்கிறேனே, இவன் பந்தி வச்சிருக்கிறானே, நான் கூட இன்னொரு தடவை வைடான்னு கேட்டதுக்கு முடியாதுன்னு சொன்ன ஆள் மாதிரி தெரியுதே சொல்லியிருப்பார் இந்த ஆள். பேதுரு கண்டிப்பாக சொல்லக்கூடியவர் தான்.
கண்டுபிடிச்சிட்டான் அந்த அம்மா. நீரும் அவரோடு கூட இருந்தவர் அல்லவா என்று கேட்டபோது அவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணும் அவர் அறியேன் என்று சொல்லி மறுதளிச்சு, எனக்கு தெரியாதுமா, அது வேற, என்னை மாதிரி வேற ஆள் இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுதளிச்சா கூட பரவாயில்ல, சபிக்கவும் சத்தியம் பண்ணும் துவங்கினாராம். இயேசுவை திட்ட ஆரம்பிச்சாராம். அப்போ எப்படிப்பட்ட ஆள் பாருங்களேன். ஒரு பிரச்சனை வந்த உடனே எங்கே நம்ம மாட்டிக்கொள்வோமோ என்று. இயேசுவை சிலுவையில் அறையும் போது அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, ரோமர்கள் சிலுவையில் அறையும் போது அந்த குற்றவாளியினுடைய சொந்தக்காரர்கள் அவரோட கூட இருக்கவங்க யார் யாரெல்லாம் அந்த அறையப்படுகிற இடத்துக்கு வர்றாங்கன்னு அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்களாம். யார் யாரெல்லாம் அரைஞ்சு முடிச்ச உடனே யார் யாரெல்லாம் வந்தாங்க, யார் யாரெல்லாம் அழுதாங்கன்னு பார்த்து அந்தந்த வீடுகளுக்கெல்லாம் போய் அவங்கள விசாரணை பண்ணுவாங்களாம். அவரோட இருந்தவர் தானே, இதானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். அதனால அந்த ஃபியூனரலுக்கு யார் யார் வர்றா, அறையப்படுகிற தண்டனை களத்துக்கு யார் வருகிறார் என்பதை கண்காணிப்பாங்களாம். அதனால பாருங்க, யோவான் தவிர வேற ஒருத்தரும் வரல. இயேசுவை சிலுவையில் அறையும்போது கூட ஒளிந்து கொண்டார்கள் எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான பேதுரு, ஒரு 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 பெண் பார்த்து விட்டால் கூட என்னுடைய வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிரும் நினைச்சவர். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்தபோது முதல்ல முந்தி கொண்டு அத்தனை பேருக்கு நடுவிலும் எழுந்து நின்று, பேதுரு எழுந்து நின்று போட்டிருப்பாருங்க, அதுதான் விசேஷம். உங்களை எழுந்து நிற்க பண்ணுகிற பரிசுத்த ஆவி, மறைந்திருக்கிற ஒன்னை, முக்காடு போட்டிருக்கிற ஒன்னை, குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற ஒன்னை எழுந்து நிற்க வைக்கிற கர்த்தருடைய வல்லமை. அவ்வளவு பேர். இப்ப அவருக்கு பயம் இல்லை, என் இயேசு என்னோடு இருக்கிறார், அந்த இயேசு எனக்குள்ளே வந்து விட்டார். அவர் ஏன் மறுதளித்தார் தெரியுமா? ஏன் இன்னைக்கு நிறைய பேர் மறுதளிக்கிறாங்க தெரியுமா? குளிர் காய்கிற அனுபவத்தில் இருக்கிறோம். ஒரு நெருப்பு இருக்கிறது, அந்த நெருப்பு பக்கத்தில் இருந்து கொண்டு அந்த குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு ஒரு நெருப்பாக இருந்தார், இவர்கள் அவர் பின்னாலே இருந்து கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். யோவானை குறித்து, யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகன் பற்றி எரிகிற நெருப்பாய் இருந்தான், நீங்கள் கொஞ்ச காலம் அவனுடைய நெருப்பிலே குளிர்காய மனதாயிருந்தீர்கள். இது குளிர்காயிற அனுபவம். இந்த சர்ச்சுக்கு வந்தால் எனக்கு நல்லது, இந்த சபைக்கு போனால் எனக்கு நல்லது. பாஸ்டர் நெருப்பாக இருப்பார், நம்ம போய் அந்த சபையில் என்ன செய்வோம், கொஞ்சம் நேரம் குளிர் காய்ந்துட்டு வருவோம். சிலருக்கு என்னன்னா, என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் வேணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு பாஸ்டர் வேணும். ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு பெந்தகோஸ்தே சபையில் நான் அங்கே தான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு வயசான பாஸ்டர் இருந்தார். அப்போ ஒரு ஆள் வந்தார். அவர் சொன்னார், நாங்கள் கேத்தலிக்கிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா, உங்கள் சர்ச்சில் வரணும், உங்கள் சபைக்கு வரணும். நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க, நல்ல சபையை தேர்ந்தெடுத்து வான்னு சொல்லுவீங்க. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு தடை தான் இருக்கிறது, நாங்கள் செத்தால் எங்களை எங்கே அடக்கம் பண்ணுவீங்க, கல்லறை இருக்குதா உங்கள் சர்ச்சுக்குன்னு கேட்டார். நாங்கள் யாராவது மரிச்சா மணி அடிப்பீங்களா, உங்கள் சர்ச்சில் மணி இருக்குதான்னு கேட்டார். எந்த பெந்தோஸ்தே சர்ச்சில் மணி இருக்கா? அவருக்கு கவலை பாருங்க, செத்தா மணி அடிக்கணுமா? அப்போ இந்த போதகர் சொன்னார், நீ செத்தால் எங்கே அடக்கம் பண்ண வேண்டும் என்பது என்னுடைய கவலை, உனக்கு என்ன கவலை என்று கேட்டார். நீ தான் செத்துட்டியா, உனக்கு என்ன கவலை? நாளில் கவலைப்படணும். இப்போ செத்துட்டானா எங்கே அடக்கம் பண்ண, நானே சும்மா இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுகிற என்று கேட்டான். அதனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குளிர் காய்கிற அனுபவம். இன்னும் சிலருக்கு சபை வேணும், அது பக்கத்தில் இருக்கணும், போகிறதுக்கும் வர்றதுக்கும் டிஸ்டன்ஸ் சரியாக இருக்கணும், உபதேசம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, குளிர் காய்கிற அனுபவம். இன்னும் சிலர் நம்ம கூட இருப்பாங்க, நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க, முடிஞ்சுன்னா உடனே ஓடி விடுவார்கள், குளிர் காய்கிற அனுபவம். கொஞ்சம் நம்முடைய கை தளர்ந்தால் ஓடிடுவாங்க, குளிர் காய்கிற. இவெல்லாம் நிற்க மாட்டான் எப்பவும். பேதுரு அப்படித்தான் இருந்தார். இயேசு அங்கே அக்னியாக இருக்கிறார், இவங்கெல்லாம் பின்னால அப்படி ஜால்ராக்கள் போவது, வருகிற கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது, உட்கார வைப்பது, தட்டுவது, அதிகாரம் பண்ணுவது, பிள்ளைகளை தூக்கிட்டு வந்தால் வராதே என்று சொல்லி விரட்டுவது. சந்தோஷமா இருக்கும். சாமி சும்மா இருக்கும், பூசாரி தான் வந்து அங்கே குதித்து கொண்டிருப்பான். அப்போ அப்படியெல்லாம் குதிச்சுக்கிட்டு இருந்து நல்ல சந்தோஷமா இருந்தது. ஆனால் அவர்கள் தனியாய் பிரச்சனை சந்திக்க நேரிட்ட போது, அந்த நெருப்பு அவர்களை விட்டு விலகின போது, அல்லது இவர்கள் அந்த நெருப்பை விட்டு விலகின போது நிற்க முடியல அவங்களால. நெருப்பு பக்கத்தில் இருக்குது, இவங்க நெருப்பு பக்கத்தில் இருக்காங்க, அதனால குளிர் காயறதுனால அவர்கள் அனலாய் இருப்பதை போல தோன்றிற்று. அந்த நெருப்பு விலகின போது அவர்களுக்கு அந்த குளிர் உரைக்க ஆரம்பித்து விட்டது. இப்போ அவர்கள் எங்கே பக்கத்தில் இருந்த அந்த நெருப்பு இப்பொழுது அவர்களுக்குள்ளே இறங்க ஆரம்பித்து விட்டது. 120 பேர் மேலறையிலே கூடி ஜெபம் பண்ணாங்க. பக்கத்தில் எரிந்து கொண்டிருந்த இயேசு என்ற நெருப்பு அவருடைய தலையிலே இறங்கி இவர்களையே நெருப்பாய் மாற்றி விட்டார். இப்ப இவர் குளிர் காய்கிற அனுபவத்தில் அல்ல, எதையும் எதிர்கொள்ளுகிற அனுபவத்தில் எழுந்து நின்றார். இந்த அபிஷேகம் தான், இந்த வல்லமை தான் நம்மை எழுந்து நிற்க வைக்கிற வல்லமை. சாதாரணமாய் பேசின பேதுரு இன்னைக்கு ஒரு கல்விமான் போல பேசுகிறார்.
அவர் பேசுகிற வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியல. பயந்து கொண்டிருந்த பேதுரு முதல்ல எழுந்து நின்றார். கர்த்தருடைய ஆவி அவரை பலப்படுத்திற்று. அதே மாதிரி தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை 3 விதமான ஆவியில நிரப்பி இருக்கிறார். பேதுருவை கூட கர்த்தர் அக்னிமயமான நாவுகளில் நான் நிரப்பினார். ஆனா உங்களை என்னையும் கர்த்தர் நேற்று 3 விதமான அதிகாரத்தினாலும் 3 விதமான அபிஷேகத்தினாலும் நிரப்பி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? பேதுருவை போல 3 மடங்கு வேலை உங்களுக்கு இருக்குது. காலம் குறுகினது, வேலை அதிகம். நீங்கள் தீவிரித்து செயல்படும்படிக்காக கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி இருக்கிறார். 2வது காரியம் பாருங்க, கர்த்தர் ஒரு பெரிய ராஜரீக பணியை செய்வதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தினார். இந்த ஆயத்தத்தில் நம்ம எப்படி தொடர்ந்து வளருவது என்று பார்க்கணும். கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தத்தான் ஒரு பலன் நமக்குள்ளே உண்டாகும். அந்த நெருப்பு இறங்கின போது அதற்கு முன்பாகவே 40 நாள் அளவும் கர்த்தர் அவர்களோடனே பேசி 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 அவர்களை பலப்படுத்தினார். அவர்களோடு கூட கர்த்தர் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தினார். இப்போ இந்த அனுபவத்தை தான் நேற்று கர்த்தர் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார். தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்? தொடர்ந்து இந்த அனுபவத்தில் அந்த எழுப்புதல் வருவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த கொஞ்ச நாளுக்குள்ள, ஒருவேளை இது 40 நாள் என்று போட்டிருக்க மாதிரி 40 நாளாக கூட இருக்கலாம். இந்த 40 நாளைக்குள்ள கர்த்தர் உங்களை பலப்படுத்தி அந்த எழுப்புதலை சுமந்து செல்லவும், எழுப்புதலை பிறப்பிக்கவும், எழுப்புதலை பரவ செய்யவும் நீங்கள் உங்கள் சபையும் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை 3 மாசமா இருக்கலாம், 4 மாசமா இருக்கலாம், நம்முடைய ஆயத்தம் அல்லது 1 வருஷமா கூட இருக்கலாம். ஏதோ ஒன்று, ஆனால் சீக்கிரம் நடந்துவிடும். உலகத்தில் மற்ற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் கர்த்தருடைய வருகைக்காக கர்ப்பவேதனைப்படுகிறதை பார்க்க முடிகிறது. நிலம் அதிருகிறது. கர்த்தர் சொன்ன கடைசி கால அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி நிறைவேற வேண்டிய ஒரு பெரிய சம்பவம் இந்த எழுப்புதல் தான். எந்த நேரத்திலும் அது வந்து விடலாம், எந்த நிமிஷத்திலும் அது வந்து விடலாம். அதை எடுத்துக்கொண்டு போகணும்னு சொன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்த நீங்கள் இடம் கொடுக்கணும். நேற்று கர்த்தர் வந்தாரே, எங்களை சந்திச்சாரே, பேசினாரே, அது போதுமான்னு கேட்டா போதாது. அது துவக்கம். நீங்க அதை வளர்த்து கொள்ளணும். அந்த எழுப்புதல் உங்கள் நடுவில் பிரத்யட்சமாய் வருகிற வரைக்கும் ஒரு ஆயத்தம் நமக்கு தேவை. நீங்க ஆயத்தப்படணும், உங்க சபையையும் ஆயத்தப்படுத்தணும். முதல் காரியம் கர்த்தர் என்ன செய்தார் பாருங்கள். அவர் பாடுபட்ட பின்பு, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனம், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி அவங்களோட நேரா பேசினார். யாரோ ஒரு ஆள் மூலம் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி மூலம் பேசலாம், அதுவும் கர்த்தருடைய வார்த்தை தான். யாரோ ஒரு வந்து சொல்லலாம், பைபிள்ல படிக்கலாம். ஆனா இது பெரிய ஒரு திட்டமாக இருக்கிறதுனால ராஜாவே இறங்கி வந்து உங்களிடத்துல நேரடியாய் பேசி நம்மை கர்த்தர் அந்த தரிசன அனுபவத்தில் நடத்தி, இந்த அனுபவத்தை எழுப்புதல் வந்து நீங்கள் கனி கொடுக்க போகிற வரைக்கும் உங்களை பலப்படுத்தி கொள்ள இந்த அனுபவத்திலே நீங்கள் வளர்ந்து பெருகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் வந்தபோது நான் என்ன செய்தேன்? என்னுடைய மனம் அப்படியே மாறிவிட்டது. இனி ஆண்டவரை பார்த்துட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை வந்து விட்டது. இயேசுவை பார்த்து விட்டால் மற்ற ஆசையெல்லாம் போயிடும். நமக்கு அவரோட பார்க்கணும், அவரோட பேசணும், இன்னும் பல காரியங்களை தெரிந்து கொள்ளணும்னு நமக்கு ஒரு ஆசை வந்து விடும். அப்போ நமக்கு அந்த வந்த உடனே அதற்கு பிறகு நம்முடைய ஜெபத்திலே ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. நீங்கள் என்ன செய்யணும்னா, கர்த்தரிடத்தில் தனித்து காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த காத்திருக்கிற போதுதான் கர்த்தரை நம்மால் உணர்ந்து பார்க்க முடியும். ஜெபம் என்பதற்கு நாம் சில கான்செப்ட் வச்சுருக்கிறோம். ஜெபம்னா என்ன? சிலர் வந்து ப்ரோக்ராம் போட்டுகிட்டே போவாங்க ஜெபத்துக்கு. எப்படி ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் வரும்போது ப்ரோக்ராம் போட்டு முதல்ல பாட்டு, அடுத்து ஜெபம், அடுப்புறம் ஒர்ஷிப்பு, அப்புறம் நீங்கள் பிரசங்கம், அப்புறம் ஜெப குறிப்பு அப்படின்னு வச்சுருக்கிறோமோ, சபையில் எப்படி ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வச்சுருக்கிறோமோ, அதே மாதிரி தங்களுடைய பர்சனல் ப்ரேயர்லையும் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருப்பாங்க. வந்த உடனே ஒரு பாட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போகுது, ஒரு 2 பாட்டு பாடுவது, ஒரு அதிகாரத்தை படிப்பது, அப்புறம் இருக்கக்கூடிய அவருடைய பிரச்சனைகளை சொல்வது, ஜெபம் பண்ணுவது. அதில் வந்து எங்கள் சபையில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்னுடைய எதிரிகள் என்னென்ன செய்கிறாங்க, சபைக்கு ஒரு கட்டடம் வேணும், சபைக்கு என்னென்ன தேவை இருக்குது, குடும்பத்துக்கு என்னென்ன தேவை இருக்குது, நமக்கு என்னென்ன தேவை இருக்குது, இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவது. அப்புறம் சபையில் நம்ம இருக்கிறனால விசுவாசிகள் ஏதாவது ஜெப குறிப்பு சொல்லியிருப்பாங்க, என் பிள்ளைகளுக்கு ஜெபம் இல்லை அது இதுன்னு. அது ஒருவேளை சில பாச ஜெபம் பண்ணுவாங்க, அதை வச்சு ஜெபத்தில் ஜெபம் பண்ணுவது. ஆமேன் என்று முடித்து விட்டு அதுக்குள்ளே பார்த்தா 1.5 மணி நேரம் ஆயிருக்கும். ஆமேன் என்று சொல்லி முடித்து விட்டு அடுத்த வேலையை பார்க்க போய் விடுகிறோம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கேட்பாங்க,
கர்த்தர் பேசுவார்னு சொல்கிறீங்களே, உண்மையிலே பேசுவாராங்கன்னு கேட்பாங்க. ஆமாம், கர்த்தர் பேசுவார். அதை எப்படி பேசாமல் இருப்பாங்க? அல்ல மனுஷன் மாதிரியே பேசுவாரான்னு கேட்பாங்க. ஏன் கர்த்தர் படைத்த மனுஷன் நீயே இவ்வளோ வாய்களையே பேசும்போது வாயை உண்டாக்கினவர் பேச மாட்டாரா? குரல் ஏன் குரல் இருக்காதா அவருக்கு? நீயே இவ்வளோ காட்டுக்கத்து கத்திரி அவருக்கு இருக்காதா? கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. காதேஸ் வனாந்திரங்களை அதிர பண்ணும் கர்த்தருடைய சத்தம், பெண்மான்களை ஈனும்படி செய்யும் கர்த்தருடைய சத்தம் சொல்லுது. அப்புறம் எப்படி கர்த்தர் பேசாமல் இருப்பார்? இல்லைங்க, கேட்க முடியும். அப்போ ஆள் பேசுகிற மாதிரி பேசுவாரா? கேட்க முடியும். இப்போ நான்லாம் கேட்கலையே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, கேட்கும்படிக்கு நீங்கள் எப்போ அவருக்கு இடம் கொடுத்தீங்க? நம்ம ஜெபத்தில் போய் உட்கார்ந்து மட நம்ம பிரச்சனையை சொல்லிட்டு, ஆமேன் கர்த்தாவே பார்த்துக்கொள்ளும், என் பாரத்தை உம்மிடத்தில் வைத்து விட்டேன் அப்படின்னு 2 வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் தான் ஆமேன் போட்டீங்களே. நீங்கள் பேசி முடிச்சுட்டு அவர் பேச வர்றதுக்கு முன்னால் தான் ஜெபத்தை முடிச்சிட்டீங்களே. ஆத்மாவை ஸ்தோத்தரிக்க விட்டு நீங்கள் எந்திரிச்சு போயிட்டீங்களே. ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரம் நீ மறவாத, எனக்கு வேலை இருக்கு, வேற வேலை இருக்கு, நான் போறேன்னு போயிட்டீங்களே. அப்புறம் எப்படி கர்த்தர் பேசுவார்? கர்த்தர் வந்து பேச வரும்போது நீங்கள் நம்ம ஜெபத்தை முடிச்சிடுறோம். அது அப்படி அல்ல. இப்போ பாருங்க, நான் பேசுகிறேன், நீங்கள்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. நான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? யோசித்து பாருங்கள். செஞ்சு காட்டலாம், நேரம் இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தால் கொஞ்ச நேரம் அப்படி பார்ப்பீங்க, என்னாச்சு இந்த ஆளுக்குன்னு பார்ப்பீங்க. அப்புறம் பக்கத்தில் மெல்ல இருக்கவர்கிட்ட கேட்பீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்புறம் அவர்கிட்ட பேசுவீங்க, கலகலகல நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறதுனால நீங்கள் கவனிக்கிறீங்க. நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், கர்த்தர் கவனிக்கிறார். நீங்கள் அமைதியாக இருந்தால் அவர் பேச ஆரம்பித்து விடுவார். நான் சொன்னனே இவ்வளவு காரியம், நீர் என்ன சொல்லுகிறீர்? ஜெபம் என்பது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்கணும். சும்மா மளிகை கடையில் லிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. கடுகு 1/4 கிலோ, வெந்தயம் 3/4 கிலோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட்டி வைங்க அண்ணாச்சின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஜெபம் என்பது ஒரு தொடர்பு, ஒரு கான்வர்சேஷன். ஆண்டவர்கிட்ட பேசணும். நான் பேசினேன், நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு காத்திருக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க காத்திருக்கிறோம். அப்ப என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணி தேவனிடத்தில் காத்திருக்கும் கலை என்பதே வித்தியாசமானது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகளைப் போல செட்டெடுத்து புறப்படுவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிறது எப்படி காத்திருக்கிறது? அதிகாலை நேரம் அதற்கு உகந்த நேரம். சிலர் சொல்லுவாங்க, அதை வேற மாதிரி சொல்லுவாங்க. காலை நேரம் தான் பரலோகம் திறக்கிற நேரம். அப்போ மற்ற நேரம்லாம் அடைச்சி வச்சுருவாங்களா? ராத்திரி 11 மணிக்கு கடையை சாத்து, அப்படிலாம் இல்லை. காலை நேரம் என்பது நம்முடைய மனமும் நம்முடைய இருதயமும் எளிதில் ஒருமனப்படுவதற்கு ஏற்ற ஒரு பிளசன்ட் டைம். அது அவ்வளோதான். காலையில் நம்ம ஜெபித்தால் தான் பரலோகத்தில் அப்போதான் கர்த்தரை துதிப்பாங்க, கேட்பாங்கன்னு உங்களுக்கு நம்ம சின்ன பிள்ளைகளை என்று நினைத்து கொண்டு ஏதாவது சில காரியம் சொல்லுவாங்க. சில ஊழியக்காரர்கள் காலையில் தான் அந்த கதவு திறப்பாங்க, அதிகாலை நேரத்தில் கர்த்தரை தேடணும், 3 மணிக்கு பரலோகம் திறக்கும் சொல்லுவாங்க. அப்போ 2 மணிக்கு மூடி இருக்குமா? இல்லை, பரலோகம் என்பது எவ்ரி 24 hours அது நடந்து கொண்டே இருக்கும். அப்போ தான் ஒரு ஆள் கேள்வி கேட்டார், இந்தியாவில் 3 மணி நேரம், இந்தியாவில் 3 மணி, அமெரிக்காவில் ஜெபம் பண்ணால் எத்தனை மணி? அப்போ 3 மணிக்கு அந்த பரலோகம் திறக்கும்னா இந்திய நேரத்துக்கு திறக்குமா அமெரிக்க நேரத்துக்கு திறக்குமான்னு கேட்டார். உண்மைதானே? அது அப்படி அல்ல. அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணும்போது காலை நேரத்தில் நம்முடைய உள்ளிந்திரியங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அந்த நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை கவனித்து கொள்ளவும் கேட்கவும், அதுக்கு முன்னால் இருந்த அலைகளெல்லாம் ஓய்ந்து, சில நேரத்தில் கடல் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டில் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அசைவில்லாத தண்ணி, அலையே இல்லாமல் இருக்கும். பார்த்துருக்கீங்களா சில நேரம்? அது மாதிரி நம்முடைய இருதயத்தில் ஓடின குழப்பம், பிரச்சனை எல்லாம் தாண்டி ஒரு அமைதலான சூழ்நிலை மனதில் இருக்கிற நேரம் அதிகாலை நேரம். அந்த நேரத்தில் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதும் தேவனிடத்தில் பொருத்துவதும் அல்லது ஒரு பாடம் படிப்பதும் கூட நல்ல விளைவுகளை உண்டு பண்ணும் என்று ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம இருக்கிற இடத்துல எது அதிகாலையோ அது ஒரு சால சிறந்த ஒரு நேரம். அந்த அதிகாலையில் எழுந்த உடனே முதல் காரியமா என்ன செய்வோம்? ஃபோனை எடுத்து பார்ப்போம், யாராவது மெசேஜ் போட்டிருக்கானா அப்படின்னு. அதெல்லாம் நிறுத்திடணும். ஃபோன் பார்க்கறதே காலையில் 8 மணிக்கு மேலே தான் பார்க்கணும். அது வரைக்கும் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குற நேரம் தான் சரியாக இருக்கணும். 7 மணிக்கு மேலே என்ன அப்படின்னா நம்ம என்ன பெரிய பிஸ்னஸ் பண்ணுறோமா? 10 கப்பல் ஓடுதா? ராத்திரியோடு ராத்திரி ஏதாவது செய்தி வந்து நீங்கள் பார்க்காவிட்டால் கப்பல் மூழ்கி விடுமா? அல்லது மிலிட்ரியில் இருக்கிறீங்களா? சைனா பார்டரில் இருக்கீங்களா? ஏன் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க ஃபோனை? அதில் கண்ட்ராவியும் வருது இப்போல்லாம் ஃபோனில்.
ஃபோனை அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் என்பவர் கண்டுபிடித்த போது பேசத்தான் கண்டுபிடிச்சார். இப்போ பேசுகிறத தவிர எல்லா வேலையும் செய்யுது ஃபோனு. சரி, அது ஒரு பக்கம் போட்டும். காலை நேரத்தில் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிற நேரம் அது. காலை நேரத்தில் தேவனிடத்தில் நாம் காத்திருக்கணும். காத்திருக்கும் போது எப்படி காத்திருக்குன்னு சொன்னால், அதில் நிறைய உங்களுடைய அப்ளிகேஷன்ஸு சப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா அது வேணும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ கர்த்தரோடு உறவாடுகிற நேரம் முதல்ல நீங்கள் உட்கார்ந்து தேவனுடைய மகத்துவங்களை அப்படியே நினைவு கொண்டு வாங்க. அவர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு காரியங்கள். உம்முடைய கை விரல்களின் கிரிகளாகிய நீர் படைத்த வானத்து நட்சத்திரங்களையும் சூரிய சந்திரர்களையும் நான் பார்க்கும் பொழுது நீர் மனுஷனை நினைக்கவும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் என்கிறார். அவ பாருங்க, இவர் உட்கார்ந்து ராஜா. நம்மெல்லாம் ஒரு சின்ன சர்ச்சு பாஸ்டர், அவ்வளவுதான். அவர் ராஜா. அவருக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனை தலையில ஓடிக்கிட்டு இருக்கோம். அவன் அங்கே போருக்கு வருகிறான், இவன் போர், எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் எதை யோசித்து பார்க்கிறார்? நீர் படைத்த சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களை நான் பார்க்கும்போது, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய உங்களுடைய கை விரல்களின் கிரியை. உங்க கையில நீங்க படைச்சிருக்கீங்க. எங்களால கண்ணால கூட அதை பிடிக்க முடியல, தொட முடியாததை. நெருப்பு, சூரியன், சந்திரன், உங்களுடைய கை விரல்களுக்குள்ளே மின்னல்களை அடக்கி வைத்திருக்கிறேன். ஒரு மின்னலை பிடிச்சு அதில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடிஞ்சா நியூயார்க் பட்டணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கரண்ட் கொடுக்கலாமா? அந்த மின்னல்களை உங்களுடைய கை விரல்களுக்குள் பிடித்து வைத்திருக்கிறேன். உங்களுடைய விரல்களை நெகிழ்த்த அது உமக்கு சித்தமான இடத்துல போய் விழும் என்று வசனம் சொல்லுது. அப்ப எப்படி பார்த்து நுணுக்கமா ஆராய்ஞ்சிருக்கிறாங்க பாருங்க, பார்க்கறாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான காரியங்கள். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அதோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார். ராஜாவுக்கு நேரம் இருக்கு, அவருடைய மகத்துவங்களை சொல்லி பாருங்கள். இன்னொரு முறை அவர் உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கிறார் பாருங்க. அவர் தேவனுடைய மகத்துவங்களை தியானிக்கிறார். என் தாயின் வயிற்றிலே என் எலும்புகள் உண்டாவதற்கு முன்னே என்னை உம்முடைய கண்கள் கருவிலை கண்டது. எப்படி? நான் இத்தனை பிரம்மாண்டமாய் உருவாக்கப்பட்டபடினால் உம்மை துதிக்கிறேன். அவர் யோசிச்சு பார்க்கிறார், நான் எவ்வளவு பிரம்மாண்டமா உருவாக்கப்பட்டிருக்கிறேன். என்ன பிரம்மாண்டம் தெரியுமா? நீங்க வேணா இன்னைக்கு சயின்ஸ்ல நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. ஒரு மனிதனுடைய மூளை செய்கிற வேலையை எந்திரங்களை கொண்டு, ஒரு கம்ப்யூட்டரை கொண்டு செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கம்ப்யூட்டருடைய அளவு 1.5 மைல் தூரத்துக்கு இருக்கணுமா? அவ்வளோ கம்ப்யூட்டர் வைக்கணுமா? அந்த கம்ப்யூட்டர் வைத்தால் கூட மனித மூளை செய்கிற வேலையை அது செய்ய முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டம், அவ்வளவு நியூரான்ஸ் இருக்கிறது உள்ள, அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது பிரெயின்ல. பாருங்களேன், ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது. ஒரு மாம்பழ படத்தை காமிச்சு இது இப்படி இருக்கும், இது என்னன்னு கேட்டால் மாம்பழம் சொல்லும். அதுக்கு நீங்கள் சொல்லணும், ஃபீட் பண்ணணும். ஒரு மாம்பழத்தை காமிச்சு இது இப்படி வட்டமாக இருக்கும், மஞ்சள் நிறமாக இருக்கும், இந்த சமயத்தில் பூக்கும், இது என்னன்னு கேட்டு ஒரு படத்தை காமிச்சா மாம்பழம் சொல்லும். உங்கள் மூளை என்ன செய்யும் தெரியுமா? 2வது ரூமில் ஒருத்தன் மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே அந்த வாசனை மூக்கில் அடிச்சோன்னா எவனோ மாம்பழம் சாப்பிட்றான்டான்னு சொல்லும். வீட்டில் பலாப்பழம் இருக்குதா, உள்ள நுழையும் போதே பலாப்பழம் இருக்குதா தெரிஞ்சிடும். அதுவும் ஆண்களை விட பெண்களுக்கு, அதிலும் குறிப்பாய் மனைவிகளுக்கு உண்டான கம்ப்யூட்டர் செய்யணும்னா 3 மைல் சுற்றளவில் செய்யணும். அவங்க நீங்க என்னைக்கோ பேசின வார்த்தையெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க. அன்னைக்கு நீர் அப்படி சொன்னீரே, தேர்ந்தெடுத்த லாயர் மாதிரி. நம்ம தெரியாத ஒன்றும் இல்லை, நீங்க கோச்சிக்கிறாதீங்க. கம்ப்யூட்டர் அவ்வளோ பிரம்மாண்டம். ஒரு மனிதனுடைய ஹார்ட் எப்படி ஓடுது, ஆச்சரியம். ஒரு மனிதனுடைய கை எப்படி அசைகிறது, ஆச்சரியம். நம்முடைய சரீரத்தில் ஒரு உறுப்பு பாதிக்கப்படுகிற வரைக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாது. சும்மா நடக்கிற மாதிரி இருப்போம். ஒரு சுண்டு விரல் திடீர்னு சுளுக்கிக்கிருச்சுன்னா அப்பதான் சுண்டு விரலுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். ஒரு கிட்னி எப்படி வேலை செய்கிறது, ஒரு இருதயம் எப்படி வேலை செய்கிறது. நம்முடைய நரம்பு மண்டலத்தை இழுத்து வச்சா 65 கிலோமீட்டர் நீளத்துக்கு வருமா. அவ்வளவு நரம்பை சுருட்டி உள்ள வச்சிருக்கிறாங்களே. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கிறார். என்னை இத்தனை பிரம்மாண்டமாய் உருவாக்கி இருக்கிறீரே. ஒரு சின்ன கண்ணு தானங்க, கண்ணுக்குள்ள ஒரு சின்ன கண் விழி இருக்கிறது, பாப்பான்னு சொல்லுவாங்க, சின்னது. இவ்வளவுதான், ப்ளூ கலரா இருக்கும், அப்படியே மூடி மூடி திறக்கும். வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்துருதே, அவ்வளவு பெரிய மலையை தன்னுடைய கண்ணுக்குள்ளே அடக்கி விடுகிறதே. ஆச்சரியம் இல்லையா? நான் இத்தனை பிரம்மாண்டமாய் உண்டாக்கப்பட்டபடியினால், என்னை என் தாயின் வயிற்றிலே நீர் உருவாக்கினதுனால் அந்த பிரம்மாண்டத்தை நினைத்து நான் உம்மை துதிக்கிறேன். கர்த்தருடைய மகத்துவத்தை நினைச்சு பார்த்தா
அத்தனை ஆச்சரியம். பெரிய காரியங்களை யோசிச்சு பார்த்தா கர்த்தர் படைத்த பிரம்மாண்டமான காரியங்கள் இருக்கு. சின்ன காரியங்களை யோசிச்சு பார்த்தா அது அதை விட பெருசா இருக்கு. அமீபான்னு சொல்றாங்க, கதிர்கள் சொல்றாங்க, அணு என்று சொல்றாங்க. ஒரு சின்ன அணு கண்ணுக்கே தெரியாது. அந்த அணுவை பிளந்தால் ஒரு பெரிய வெடிப்பு உண்டாகி விடுமாம். பாருங்க எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு சுழற்சி விசையிலே கரண்ட் வந்து விடுமா. எவ்வளவு காரியத்தை இந்த பூமியில இன்னும் எவ்வளவு மர்மம் இருக்கா யாருக்கு தெரியும். எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்ததுனால அவர் எவ்வளோ பெரிய தேவன். அதை அப்படியே கொஞ்ச நேரம் நினைச்சு பார்க்க 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 நம்முடைய மனதிலே அப்படியே தேவனுடைய பிரம்மாண்டம், தேவனுடைய வல்லமை நம்முடைய மனதிலே அது விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்குது. அப்படியே கர்த்தரிடத்தில் ஒன்றி போகிறோம், அவரிடத்துல உறவாடுகிறோம், அவருடைய மகத்துவங்களை தியானிக்கிறோம், அவர் வல்லமை தியானிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நம்ம அப்படியே தியானிக்கிறோம், அப்படியே கர்த்தரிடத்திலே பொருந்தி போகிறோம், அப்படியே நம்ம காத்திருக்கிறோம். தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி கர்த்தரை நம்ம துதிக்கிறோம். காலையில் முதல்ல வாய் விட்டு துதிக்கிறோம், அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே கர்த்தரை துதிச்சு வரும்போதே நமக்கு அவரை துதிக்கணும்னு வந்துடும். இவ்வளோ பிரம்மாண்டமாய் உருவாக்கப்பட்டபடினால் ஒரு பாஸ்டர் அப்படி தான் ஒரு முறை ஒரு அமெரிக்காவில் இருக்க பாஸ்டரு, அவருக்கு ஒரு சோர்வு வந்து விட்டது. என்ன கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் பாருங்க. எல்லாரும் நல்லா சபை கட்டிட்டான், சர்ச்சு கட்டிட்டான், கார் வாங்கிட்டான், பங்களா வச்சுட்டான். ஏதோ என் வாழ்க்கை ஒரு வெறுமையாக இருக்க மாதிரி இருக்குதே. என்ன தேவன் எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி செய்கிறார், அவர் என்ன எனக்கு நன்மை செய்தார் அப்படின்னு மனம் செலுத்தி போய் ராத்திரி படுத்திருந்தாராம். காலையில் 3 மணி இப்படி நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கர்த்தர் எனக்குன்னு என்ன செய்தார். ஒரு மெல்லிய சத்தம் கேட்டதாம், மகனே உன் கால் விரலை அசைத்து பாருங்க. ஓச்சுடா முடிஞ்சு போல கதை. சத்தம் கேட்குது, உன் கால் கட்ட விரலை மாத்திரம் அசைத்து பாரு என்றார். மெல்ல அசைத்து பார்த்தாராம். அசைது ஆண்டவரே என்றாராம். கர்த்தர் சொன்ன அசைதில்லை, அதற்காக துதி. இதை அசைக்க முடியாமல் எத்தனை பேர் படுத்திருக்கான்னு தெரியுமா உனக்கு? உன் கால் பாதத்தை மெல்ல ஆட்டிப்பாரு. ஆடுதா ஆண்டவரே, ஆடுதா, அதுக்காக துதி. காலை அசைக்க முடியாமல் எத்தனை பேர் கட்டில் படுத்திருக்கான்னு தெரியுமா உனக்கு? மூச்சை நல்லா இழுத்து விட்டு பாரு. வருதாண்டவரே, வராமல் எத்தனை பேர் சிலிண்டரில் படுத்திருக்கான்னு தெரியுமா உனக்கு? கொரோனா காலத்தில் பாருங்க, சிலிண்டர் இந்த சிலிண்டர் பண்ணுங்க, அந்த சிலிண்டருக்கு அலைஞ்சாம் பாருங்க ஜனங்கள் தெருவில். அப்பதான் தெரியுது நம்ம சுவாசிக்கிற காற்று எவ்வளவு முக்கியம் என்று. கர்த்தர் இதெல்லாம் இலவசமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார், இலவசமா நமக்கு கொடுத்திருக்கிறார். உன் காலை அசை வச்சிருக்கிறேன், கையை அசை வச்சிருக்கிறேன், கை தட்ட முடியுது, நாக்கு பேச முடியுது, கண்ணு பார்க்க முடியுது. துதி. அது இல்லாம எத்தனை பேர் படுத்திருக்கிறாங்க? சாப்பிட்டா நமக்கு உடனே டைஜஷன் ஆயிருதே, துதி. எத்தனை பேருக்கு சாப்பிட்டுட்டு 10 இவ்வளவு மாத்திரை எள்ளி போடுறான், சுக்கு இல்லை கசாயம் ஒன்று குடிக்கிறான், நமக்கு நல்லா இருக்குது ஆரோக்கியம். துதி. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு அவரை துதியுங்கள். அதை நினைத்து நினைத்து துதிக்க துதிக்க அவர் மேல ஒரு அன்பும் ஒரு விசுவாசமும் ஒரு மரியாதையும் ஒரு பாசமும் நமக்கு உண்டாகும். அப்படி துதிக்க ஆரம்பிக்கும், அதான் மனம் விட்டு துதிப்பது. அப்படி துதிக்க ஆரம்பிச்ச போது நல்லா வாய் விட்டு துதிக்கிறீங்கல்ல, துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்க சத்தத்தை அப்படியே குறைச்சு 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 சத்தத்தை நிறுத்திட்டு உங்கள் இருதயத்திலே அந்த துதியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படியே உள்ள அன்னாள் ஜெபித்தாள், அவருடைய வாய் மாத்திரம் அசைந்தது, சப்தமோ கேட்கப்படவில்லை. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க துதிக்க ஆரம்பிச்சு நாக்கில் துதிக்கிற துதிய நம்முடைய மனசுக்குள்ள கொண்டு போகணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்படியே அமைதியா நின்று துதிச்சுக்கிட்டே இருங்களேன். முதல்ல நீங்க துதிக்கும் போது என்ன நடக்கும்னு சொல்றேன். கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து கண்ணை மூடி அப்படியே கர்த்தருடைய மகத்துவங்களை நினைச்சு அவரை நீங்கள் முதல்ல வாய் விட்டு துதிக்க ஆரம்பிச்சீங்க. அந்த துதி அப்படியே இருதயத்துக்குள்ள கொண்டு போயிட்டீங்க. அப்படி வரும்போது அப்படியே உங்களை அறியாம தூக்கம் வந்துடும். பயப்படாதீங்க. நீங்க தூங்கினாலும் கர்த்தருடைய மடியில தான் தூங்குவீங்க. பயப்படாதீங்க. ஏன்னா அது வரும்போது உங்களுடைய இருதயம் அப்படியே தன்னை சுருக்கி கொண்டு ஆவி எழுந்திருக்க ஆரம்பிக்கும். அந்த நேரம் நமக்கு பார்த்தா அது ஒரு சடன் ஸ்லீப் மாதிரி தெரியும் சில நேரம். பயப்பட வேண்டாம். முதல்ல அப்படி தான் இருக்கும். ஒரு 2 நாளைக்கு அப்படி இருக்கும். ஐயோ தூங்கிட்டோமோ, அதுக்கு மன்னிப்பு கேட்டு இருப்பான் சில ஆள். ஜெபம் பண்ணும்போது தூங்கிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி. கர்த்தர் அப்படியெல்லாம் வந்து கழுத்தில் மீச்சு கொண்டு வர மாட்டார். ஜெபம் பண்ணும்போது தூங்க வச்சுற ராஸ்கல் அப்படின்னு. பரவாயில்ல, விட்டுருங்க. 2 நாள் 3 நாள் நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்து காத்திருக்கும் போது நீங்க செஞ்சு பாருங்களேன், நடக்குதா இல்லையான்னு. நீங்கள் அமைதியாய் அமர்ந்திருக்கும் போது அந்த மனதில் வருகிற துதி கூட அப்படியே கொஞ்சமாக குறைந்து ஒரு அது என்ன சொல்றது, ஒரு வெள்ளிய நீரோடை போல உங்கள் இருதயம் மாறுறதை பார்ப்பீங்க. அப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு சத்தம், மெல்லிய சத்தம் கேட்கும். அமர்ந்த மெல்லிய சத்தம்.
கர்த்தர் அமர்ந்த மெல்லிய சத்தத்திலே எலியாவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த சத்தம் மெல்லிய சத்தம் கேட்கும். நீங்கள் அதை கூர்ந்து கேட்க ஆரம்பிக்கிங்களேன், ஒரு ஆள் பேசுகிற மாதிரியே கேட்கும். அவர் உங்களோட பேசுவது நல்லா புரியும். கர்த்தர் பேசுவார். கர்த்தர் எங்கே இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கர்த்தர் நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுகிறார். ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் நமக்குள்ள ஆவி இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆவி இருக்கா இல்லையா? நமக்கு ஆவி இருக்கு. அந்த ஆவி தான் நம்முடைய சரீரத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் கண்ணில் தான் பார்வை இருக்குன்னு நினைக்கிறோம். கண்ணில் இல்லை, ஆவியில் தான் பார்வை இருக்குது. ஆவி வெளியே போய்விட்டால் கண்ணு நல்லா இருந்தால் கூட அது பார்க்காது. பார்க்குமா? அப்போ ஆவியில் இருக்கிற கண்ணு உங்கள் கண்ணுக்கு பின்னால் இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற காட்சிகளை பார்க்கிறது. நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு. இந்த ஸ்பிரிட் இருக்கிறதுனால தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் என்னன்னா, நீங்கள் சரீரத்துக்குள் உங்கள் ஆவியை வைத்துக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறதுனால நான் பயப்படாமல் இருக்க முடியுது. நீங்கள் சரீரத்தை விட்டு வெறும் ஆவியாக வந்து உட்கார்ந்தா பயந்துருவாங்க யாருமே. ஒரு கணவன் மரித்து விட்டான், மனைவி அழுகிறாள், என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, என் எதிர்காலம் எப்படி இருக்கு ஐயா, என்னை எடுத்துக்கொண்டு உம்மை வந்து விட்டுறக்கூடாதா, நான் இனிமேல் எங்கே போவேன், உம்மை நான் இனிமேல் எப்போ பார்ப்பேன் என்று அழுது கொண்டிருக்கிறாள். ராத்திரி 12 மணிக்கு வந்து கணவன் கதவை தட்டுறான். கதவை தட்டுற சத்தம் கேட்குது அந்த அம்மாளுக்கு. கதவை திறந்து பார்த்தா அந்த ஆள் நிற்கிறான். இப்போ தான் புதைச்சிட்டு வந்தோம், மேலே வந்து மண்ணெல்லாம் போட்டால் வந்து நிற்கிறானே, நீ தானே அழுத, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீ ஆவியா போய் அவளோட குடித்தனம் பண்ணு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த அம்மா என்ன செய்யும் நீங்கள் நினைக்கிறீங்க? நேராக பாஸ்டருக்கு ஃபோன் அடிக்கும். எங்கள் வீட்டில் ஏதோ நடமாட்டம் தெரியுது பாஸ்டர், வந்து தண்ணியை தொளிச்சு ஜெபம் பண்ணி விரட்டி விடுங்க பாஸ்டர். புருஷன் தானம்மா, புருஷன் சரீரத்தோட ஆவி ஆத்மா சரீரமாக இருந்தால் தான் புருஷன். வெறும் ஆவியா வந்து அவ்வளோதான். தூங்க முடியுமா? நம்ம யோசிச்சு பாருங்க. வீட்டில் ஏதோ நடக்குது, பேசுது, கதவை தட்டுது. யாரு? புருஷன். கதவை தட்டுது. எப்படியா துரத்தி விடுங்க பாஸ்டர் கேட்குறோம்ல. ஆனால் நமக்குள் ஒரு ஆவி இருக்கிறது, அதுதான் நிரந்தரமானது, அதுதான் நான், அதுதான் என்னுடைய மனிதன், நான் தான் அது. அப்போ உள்ளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அந்த ஆவி தான் நம்ம இயக்குகிறது, பேசுகிறது. சரீரத்தில் இருக்கிற அவயவங்களை எடுத்து அது பேசுகிறது. இப்போ பாருங்க, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து விடுகிறார். பரிசுத்த ஆவியை கொடுத்த உடனே உங்க ஸ்பிரிட்டும் அந்த சரீரத்தில் இருக்குது. இன்னொரு ஆவி, கர்த்தருடைய ஆவியும் அதே சரீரத்துக்குள் வைக்கப்படுகிறது. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த அபிஷேகம் என்பது நம்ம ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே போயிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணும்போது இறங்கி வருவது அல்ல. உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் உங்களோடு இருக்கிற அபிஷேகம் அது. நிறைய பேர் அப்படிதான் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவரே வாரும் வாரும் வாரும். ஆவியானவர் உள்ளதான் இருக்கிறார். எங்கடா கூப்பிடுற என்னையே? நான் உள்ளதானே இருக்கிறேன், என் மேல இறங்கும். நம்முடைய மனசுல நம்மளா ஒரு சில தீர்மானம் வச்சிருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆவியான ஒரு வானத்திலிருந்து அப்படி இறங்கி வந்து தலையில் அப்படி இறங்கிட்டு நம்ம ஜெபத்தை முடிச்சோடனே அவரும் போய்விடுவார். அப்புறம் அடுத்த நாள் ஜெபம் பண்ணும்போது தான் வருவார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. ஒரு முறை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து விட்டால் உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம அவரை விட்டு விலகி இழந்து போனா ஒழிய நம்மை விட்டு அவர் போவதே இல்லை. 24 hours உங்க கூட தான் இருப்பார். அப்ப பாருங்க, ஒரு வீட்டில் 2 ஆள் இருக்கிறோம், 2 பேர். அவங்க பேசுவாங்களா, பேசிக்கிற மாட்டாங்களா? ஒரே வீட்டில் 2 பேர் இருந்தா, ஒரு ரூம்ல 2 பேர் இருந்தா, நான் அபிஷேகம் பெற்று 37 வருஷம் ஆச்சு, கர்த்தரையும் கூட பேசவில்லை, எப்படி பேசாம இருப்பாங்க? அது எப்படி? ஒரே வீட்டுக்குள்ள இருக்க 2 பேர் ஏதாவது பேசாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பேசுவாங்கல்ல. அப்ப 2 ஆழ்த்துவம் உள்ள இருக்கல, 2 ஸ்பிரிட் உள்ள இருக்கல, கர்த்தருடைய ஆவியான இருக்கிற, எப்படி பேசாம இருப்பாங்க? கர்த்தர் பேசிக்கொண்டே தான் இருப்பார். நாம தான் கேட்பதில்லை. அதை கேட்டாலும் அதை விளங்கிக் கொள்வதில்லை. கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். அப்ப அபிஷேகம் சில சமயங்களில் மாத்திரம் நம்ம மேல வருதே, அது எப்படிங்க அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்பத்தானே பரிசுத்த ஆவியானவர். அப்படி இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். நான் சின்ன பையனா இருந்த போது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் பொருள்கள் அதிகம் கிடையாது. நான் சின்ன பையனா இருக்கும்போது ஓலை விசிறியில தான் விசிறிக்கிடுவாங்க எங்கள் வீட்டில எல்லாம். அந்த நாட்களில் நான் பிறந்தது 1958 வருஷத்தில், 60, 62, 63 அப்படி தான் நாங்கள் விசிறி வச்சு வீசிக்கிறோம். திடீர்னு எங்கள் அப்பா ஒரு நாள் ஒரு ஃபேன் வாங்கிட்டு வந்தார். நான் நினச்சேன் அந்த ஃபேனில் பின்னால் பார்த்தீங்கன்னா மண்டை மாதிரி ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்போ உள்ள ஃபேனில் இதில் காணாம ஒன்றும், இது தலையில்லாத ஃபேனாக இருக்குது. பின்னால் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கொண்டை மாதிரி ஒன்று இருக்கும், அதில் தான் சுற்றி கொண்டு இருக்கும். நான் நினச்சேன், நான் கொஞ்ச நாள் கழித்து கேட்டேன் எங்கள் அப்பாட்ட, அப்பா ஃபேன் வாங்கி இவ்வளோ நாள் ஆச்சே, அந்த தலைக்குள்ளே இருக்கிற காற்று தீர்ந்துருக்குமே, நம்ம காற்றே அடிக்கலேன்னு கேட்டேன். நான் நினச்சேன் இதுக்குள்ளே தான் காற்று வச்சுருப்பான் போல இருக்குது. இது சுற்றின உடனே அது வழியாக வருது,
சில சமயத்தில் என்ன செய்யணும், குறைச்சி வைக்கிறது. ஏன்னா சீக்கிரமாக அதை காற்று தீந்து போயிடுமா, வேகமாக வச்சா காற்று ஃபுல்லாக காலியாக போயிடுமா. அப்போது எனக்கு தெரிஞ்ச நேரம். அப்போ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள்லாம் கிடையாது. ஆனால் இப்போ உள்ள தலைமுறை ரொம்ப வேறு மாதிரி இருக்கான். ஃபோனை கொடுத்தா பிரித்து மேய்ஞ்சிடறான். 2 வயசு பையன் ஃபேஸ்புக் பார்க்குறான், ட்விட்டர் பார்க்குறான். எங்கள் காலத்தில் நாங்கள் அப்படி தான் இருந்தோம், அப்படி தான் நினைத்தேன். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அப்படி இல்லைடா, ஃபேனுக்குள்ளே இங்கே காற்று இருக்காது, காற்று இங்கே தான் இருக்குது. ஆனால் ஒரு ஃபேனை வச்சு அந்த இடத்த சுற்றும் போது அந்த காற்றை நம்ம உணர முடிகிறது. இதே இடத்துல பாருங்கள், காற்று இருக்குது. சில நேரத்தில் சொல்லும் காற்றே இல்லையேன்னு சொல்லுவோம். காற்று இல்லைன்னா என்னென்னு செத்தா போயிட்டோம் நம்ம. காற்று இருக்குது இந்த இடத்துல, ஃபேனை போடுங்க. ஃபேனை போட்ட உடனே இந்த இருக்கிற காற்றை அது அப்படி சுழல வைக்கிறது. அதில் ஒரு அசைவை உண்டு பண்ணும்போது அந்த காற்றை உணர முடிகிறது. அதே மாதிரி பரிசுத்த ஆவி நமக்குள் இருக்கிறார். நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணும் போதோ துதிக்கும் போதோ ஃபேன் போடுற மாதிரி ஒரு அசைவை அந்த ஆவியிலே உண்டாக்கும் போது அந்த அபிஷேகத்தை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள். அதான் அந்த ஃபேன் ஓடினோடனே எப்படி காற்று வருதோ, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா வாய் விட்டு ஜெபம் பண்ணுறீங்க. ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆவிக்குரிய அசைவு உண்டாகிறது. அது அசைஞ்ச உடனே அந்த ஸ்பிரிட்டு, அந்த ஆவி, அதை முழுவதும் உங்களால் உணர முடிகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பலமாக இந்த சுழற்சி உங்களால் உணர முடிகிறது. அப்போ தான் நம்ம உணர்கிறோம். நம்ம இந்த சுழற்சியை நிறுத்திவிட்டால் ஆவியானவர் உள்ளே இருப்பார், அதை உணர முடியலை, அவ்வளோதான். நம்ம உணர முடியவில்லை என்பதற்காக அவர் இல்லை, போய்விட்டார் என்பது பொருள் அல்ல. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ அந்த ஆவியானவர் உள்ளே இருக்கும்போது 2 ஆழ்த்துவங்கள் ஒரே அறையிலே தங்கி இருக்கும்போது எப்படி அவங்க பேசிக்கிறாம இருப்பாங்க? அவர் பேசுகிறார், நாம் தான் அதை கேட்டுக்கொள்வதில்லை. கேட்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. கேட்டாலும் அதை நம்ம புரிந்து கொள்வதில்லை. இந்த புரிந்து கொள்ளுகிற தன்மையை நம்ம எப்படி வளர்த்துக்கிறோம் அப்படின்னா, வேதத்தை அதிகமாய் ஆழமாய் வாசிக்கிறோம். கர்த்தர் பேசினாலே வசனத்தில்தான் பேசுவார். ஏனென்றால் அவர்தான் வார்த்தையாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் இதிலிருந்து தான் வரும். இந்த வார்த்தையை விளங்கி கொள்ள வேண்டுமானால் முதல்ல நம்ம நல்ல பைபிளில் தரவா வேத வசனங்களை உட்கொண்டு வாசித்து அதோடு பழகுகிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும். அடுத்து நம்ம கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கணும். அவர் பேசுவதற்கு இடம் கொடுக்கணும். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்கிற மனநிலையோடு நம்ம உட்கார்ந்து இருக்கணும். அப்போ தான் தேவனுடைய பிரசனத்தை நம்மால் உணர முடிகிறது. கர்த்தர் எல்லாரோடும் பேசுவார், அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிற முடியும். அதிகாலை நேரத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அன்றன்றைக்கு உள்ள ஆகாரத்தை அன்றைக்கு தருவார். கர்த்தர் ஒரு ஜெபம் நமக்கு சொல்லி கொடுத்தாரு, அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு இன்றைக்கு தாரும். ஒவ்வொரு நாளைக்கு உண்டு. எந்த அப்பத்தை? இட்லியும் தோசையுமா சொன்னார். அதுவும் கூட இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் அது இல்லை உண்மையானது. அன்றைக்கு என் ஆவியிலே நான் உட்கொள்ள வேண்டிய எனக்குண்டான மன்னாவை தாரும், வார்த்தையை தாரும். அதான். அப்போ காலையில் நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் அன்றைக்கு உங்களுக்கான ஆவிக்குரிய வார்த்தை உங்கள் மனசில் போடுவார். என்ன செய்யணும், என்ன வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம், ஒரு கட்டளை. இதில் பார்த்தோமே, அது மாதிரி ஒரு வார்த்தையை கண்டிப்பாக பேசுவாங்க உங்கள்கிட்ட. என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தர் பேசுவார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி வரும்போது அப்படிதான் சொன்னாங்க. காலையில் அதிகாலையிலே நீங்கள் உங்கள் வாசல் கதவுகளை திறந்து பார்க்கும் பொழுது அங்கே மண்ணா இருக்கும். நேரம் ஆச்சுன்னா என்னாகும் பாருங்க, நேரம் ஆச்சுன்னா என்னாகும், அது கெட்டு போயிடும். நீங்கள் எடுக்க வேண்டிய நேரத்தில். அதனால்தான் அதிகாலை ஜெபத்தை சிலர் 9 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுப்பான். பார்த்துருக்கீங்களா? காலையில் 9 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கே அலாரம் வைப்பாங்க. நீங்கள் 9 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா அந்த வார்த்தையெல்லாம் போயிருக்கும். காலை நேரத்தில் அந்த மன்னா பெற வேண்டிய நேரம் இருக்கிறது. அதில் தான் நம்ம செய்யணும். சாது சுந்தர் சிங்குடைய புஸ்தகம் நான் ஒன்று சொன்னேன். அந்த புத்தகத்தில் அவர் கேட்கிறார், ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் நிறைய தேவை இருக்குது, பிரச்சனை இருக்குது, நாங்கள் போய் உங்களிடத்தில் ஜெபம் பண்ணுகிறோம், நீர் அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணிடாமே, எதுக்கு ஜெபம் பண்ணீர் அப்படின்னு கேட்டார். நாங்கள் மனுஷன், எங்களுக்கு பல 100 பிரச்சனைக்கும் ஜெபம் பண்ணுறோம், நீர் எதற்கு ஜெபம் பண்ணுவீர், காலையிலே எழுந்தி அதை பற்றி எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னாராம், காலையிலே நான் போய் பிதாவின் சமூகத்தில் காத்திருந்து இன்றைக்கு நான் என்ன செய்யணும் என்பதை அவரிடத்தில் கேட்பேன். இன்னைக்கு எனக்கு என்ன ப்ரோக்ராம், நான் என்ன செய்யணும், அவர் எனக்கு காண்பிக்கிறது எதுவோ அதை தவிர நானா எதையும் செய்ய மாட்டேன். வேதம் அப்படிதான் சொல்லுது. பிதாவானவர் தன் குமாரனுக்கு காட்டுகிறது எதுவோ அதை தவிர குமாரன் தாமா எதையும் செய்ய மாட்டார்.
அந்த அதிகாலை நேரத்தில் அவருடைய சித்தத்தை தேடுவேன். அதில் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதே மாதிரி செய்வேன். இன்னைக்கு 10 பேரை குணமாக்கணும் என்றால் 10 பேரை இஷ்டப்படி குணமாக்குவதில்லை. யாரை முதல்ல குணமாக்கணும்? முதல்ல கை சூம்பினவனை குணமாக்கணுமா, கண் பார்வை இல்லாதவனை எல்லாமே சொல்லுவாங்களாங்க பரலோகத்தில். இன்னைக்கு உம்முடைய ப்ரோக்ராம் இதுதான். பூமியில பிதாவானவர் தாம் செய்யும்படி குமாரனுக்கு காட்டுகிறது எதுவோ அதை தவிர தாமாய் அவர் என்னும் செய்ய மாட்டார். அப்ப அதிகாலை நேரத்தில் இந்த சித்தத்தை தேடத்தான் இன்னைக்கு நான் என்ன செய்யணும், டெய்லி ப்ரோக்ராம் கேட்கிறதான் நான் அங்கே போய் அமர்ந்திருப்பேன் என்கிறார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன செய்யணும், நீர் இங்கே நடந்து போகணும், எல்லாம் அங்கே வந்து பிளான், நீ இங்கே நடந்து போகணும், அங்கே ஒரு விதவையினுடைய மகனை பாடையில் வைத்து கொண்டு வருவார்கள், அவரை தொடணும், அவனை தொட்டு தூக்கணும், இன்ன வார்த்தை சொல்லணும், இப்படி எழுப்பணும், எல்லாம் சொல்லி தருவாங்களாம். நம்ம அப்படி இல்லை, வாங்க போவோம், வரும்போது என்ன நடக்குதோ நடக்கட்டும் போகிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை போன்ற வல்லமை நம்மால் விளங்கி கொள்ள முடியலை. அப்போ இனி நம்ம என்ன செய்யணும்னா, அதிகாலை நேரத்தில் நமக்கு தேவன் தருகிற ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளவும், நமக்கென்று அன்றைக்கு வைத்திருக்கிற அப்பத்தை பெற்றுக்கொள்ளவும், அன்றைக்கு நீங்கள் செய்யும்படி தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற சித்தத்தை பெற்றுக்கொள்ளவும் காத்திருந்து ஜெபம் பாருங்களேன். 2 வாரத்துக்குள்ள உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சர்ச்சுடைய நிலைமை வேற மாதிரி மாறிவிடும். நீங்கள் பேசுகிற வார்த்தை ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை போல் இருக்கும். இது வரைக்கும் பாஸ்டர் பேசுறதுன்னு சொன்னாங்க, இல்ல இது தேவனுடைய சத்தம், கண்டுபிடிச்சிருவாங்க ஜனங்கள். உங்க வார்த்தை தேவனுடைய சத்தமா இருக்கும். ஆம், அது உண்மையிலே தேவனுடைய சத்தம் தான். இந்த அதிகாலை நேரத்தில் தேவனை தேடும் போதுதான் புதிய ஆவிக்குரிய காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. நமக்குள்ள இருக்கிற நம்முடைய ஆவி நம்முடைய சரீரத்தை மேற்கொண்டு விட்டு அது வெளியே வர ஆரம்பிக்கிறது. ஆவியை பார்க்கும், சரீரம் மாம்சத்துக்குரியதை பார்க்கும். பாருங்க, ஒரு மனிதனுக்குள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்குது, வெளியே ஒரு சரீரமும் இருக்கிறது. இந்த ஸ்பிரிட்ல ஒரு கண் இருக்குது. கண் இருக்கிறதா இல்லையா? ஸ்பிரிட்ல கண் இருக்கு. இந்த ஸ்பிரிட்ல இருக்கிற கண்ணு இந்த மாம்சத்தின் கண்ணுக்கு பின்னால தன்னை பொருத்தி கொண்டு அது வழியாய் பார்க்கிறது. உங்க எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆனா எனக்கு 3 கண் இருக்கு. கண்ணாடி ஒன்று இருக்கு, கண்ணு ஒன்று இருக்கு, பின்னால ஒரு ஆவி இருக்கு. ஆவி என் கண் வழியாய் கண்ணாடிக்குள்ள வழியா பார்க்குது. அப்ப என்ன செய்யறோம் பாருங்க, இந்த ஸ்பிரிட் அதுல ஒரு கண் இருக்கு. எப்படி அந்த கண் இருக்கு நான் சொல்றேன். ஆவின்னு சொன்னோடனே நம்ம என்னமோ அந்த அப்படியே வந்து வெள்ளையா போற மாதிரி புகை நினைக்க கூடாது. ஆவியில் எல்லாமே இருக்கிறது. பாருங்கள், ஐஸ்வர்யவான் மரித்தான், லாசருவும் மரித்தான். வசனத்துல போட்டிருக்கு, ஐஸ்வர்யவான் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அவன் தான் மரிச்சிட்டான் ஐயா, கண்ணைத்தான் அடக்கம் பண்ணிட்டவன் நாங்க. அவனுடைய ஆவியில ஒரு கண் இருக்கு. அவன் சொல்லுகிறான், லாசரு தன் கை விரல்களை, லாசரு மரித்து போய் அங்க ஆவியில உட்கார்ந்து இருக்கிறாரு, தன் கை விரலை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி ஒரு சொட்டு. அப்ப பாருங்க, ஒரு மனிதனுடைய சரீரத்தில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் அந்த ஸ்பிரிட்ல இருக்கு. அந்த ஸ்பிரிட் கரெக்டா அந்த இடத்துல வந்து பொருந்தி வெளியே இருக்கிற சரீரத்தின் வழியா இந்த உலகத்தை பார்க்கிறது. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு இந்த ஆவி சரீரத்தில் உலகத்துல என்னென்ன இருக்கோ மெட்டீரியல் திங்ஸ் அதை மாத்திரம் பார்க்குது. ஏன்னா இந்த ஊடகத்தின் வழியாய் பார்க்கும் பொழுது ஒரு பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் பச்சையா தெரியுது, மற்ற கலர் எல்லாம் இந்த கண்ணாடி ஃபில்டர் பண்ணி விடுகிறது. எனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய ஆவியின் கண் மாம்சத்தின் கண் வழியாய் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய காரியங்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு மாம்சத்தின் காரியங்களை மாத்திரம் பார்க்குது, மற்றெல்லாம் ஃபில்டர் ஆயிருது. அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், உங்களுக்குள்ள ஆவி இருக்குது, அந்த ஆவி தான் பார்க்குது, ஆனால் மாம்சத்தின் வழியாய் பார்க்குது. சொல்ல புரியுதா உங்களுக்கு அல்ல குழப்பறேனா? சரி, பார்க்குது. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தெரிகிறது? ஒரு மைக்கு தெரியுது, மேடை தெரியுது, நான் தெரிகிறேன், லைட்டு தெரியுது, ஃபேன் தெரியுது, கேமரா தெரியுது, அண்ணன் தெரியுறாங்க, இதெல்லாம் தெரிகிறது, எல்லாம் மாம்சத்தில் தெரிகிறது. இப்போ என்ன செய்கிறோம் என்றால், மாம்சம் மாம்சத்தை பார்க்கும், ஆவிதான் ஆவியை பார்க்கும். ஆனால் உண்மையிலே இந்த அறையிலே இவ்வளவுதான் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை தாண்டி இன்னும் நிறைய ஸ்பிரிச்சுவலாக நிறைய மெட்டீரியல்ஸ் உள்ள இருக்கு. என்ன இருக்கிறது? சின்னது யோசிச்சு பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனும் அபிஷேகம் பண்ணப்படும் போது அவனுக்கு 2 தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டுருவாங்க. 2 பேர் இருப்பாங்க உங்க கூட. வேதம் சொல்லுகிறது, நான் பூமியில் இருக்கிறேன், உன் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக, உன்னுடைய தூதனுக்கு முன்பாக நீ நான் அறியாமல் சொன்னேன் என்று சொல்லாத, ஏனென்றால் உங்கள் தூதர்கள் தினமும் உங்கள் தேவனை தரிசிக்கிறார்களேன்னு வசனத்தில் சொல்லுது. அப்ப நமக்குன்னு 2 தேவதூதன் இருப்பான். ஒரு தேவதூதன் உங்களை பாதுகாத்து கொள்ளுகிறவர்,
கூடவே வருவாங்க. இன்னொரு தேவதூதன் கர்த்தரிடத்தில் நீங்க பேசுறத கர்த்தரிடத்திலும் கர்த்தர் பேசுகிறதை உங்களிடத்திலும் கொண்டு வருகிற ஒரு தேவதூதன். தேவதூது பரலோகத்திலிருந்து வந்ததுன்னா அதை கொண்டு வர்றதுக்கு ஒரு தேவதூதன். அப்போ நீங்கள் சும்மா இல்லை, ரெண்டு பேர் உங்கள் கூட இருப்பாங்கல்ல. அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள். இங்கே 1300 பேர் இருக்கிறாங்க. அதை 2ஆல் பெருக்கிக்கங்க, என்ன நடக்குது? அப்போ உங்களையும் சேர்த்துக்கங்க. அப்போ 3 பங்கு ஆட்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்போ இயேசு இங்கே இருக்கிறார். இயேசு அப்போ தான் சிங்கிளாக வந்தார், இப்போ ராஜாவாயிட்டார்ல, உயிர் தெழுந்துட்டார்ல, தனியாக வருவாரா? அப்போ தலைவர் வந்தால் எப்படி வருவார்? அவர் கூட ஒரு சேனை வந்து நிற்பாங்க. இயேசு சொன்னா நான் இங்கு தான் இருக்கிறேன், முதல்ல நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்லிட்டாங்களே. சொல்றது என்ன? வசனத்திலே எழுதிட்டாரே, 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தினால் எங்கே கூடி வந்தாலும் அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். கர்த்தர் சொன்னா நீ பேசுவோம், உன்னுடைய வலது பக்கத்தில் நான் நிற்பேன், எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் இப்போ பார்க்க முடியாது, பார்த்தா பேச முடியாது. அவரை வச்சு நான் பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும்? ஜோக்காவது அடிக்க முடியுமா? நான் ஒரு வார்த்தை பேசிட்டு அவரை பார்க்க, அப்புறம் ஒரு வார்த்தை பேசிட்டு அப்படி பார்க்க. பெரிய ஊழியக்காரர்கள் இருந்தாலே பேச முடியாது, நமக்கு அப்படி நாக்கெல்லாம் குளரும், தப்பாக பேசிடுவோமோன்னு. இயேசு வச்சுட்டு எப்படிங்க பேசுறது? அதனால அவர் மறைந்து இருக்கிறார். அப்போ என்ன செய்யும்? இந்த இடத்துல இயேசு இருப்பார், இயேசுவோடு கூட ஒரு பெருங்கூட்டம் தேவதூதர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது தெரிஞ்சா நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதில் நிறைய கஷ்டம் இருக்கும். அப்போ அதனால அதெல்லாம் ஃபில்டர் ஆகிரும். சரீரத்துக்குள்ளிருந்து உங்கள் ஆவி அந்த பார்வையை சரீரத்தின் கண் வழியாய் வெளியே பார்க்கிறது. அப்போ இந்த ஆவிக்குரிய காரியத்தெல்லாம் அது ஃபில்டர் பண்ணிட்டு சரீர பிரகாரமான காட்சியை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ள செய்கிறது. அப்போ தான் நமக்கு வெறும் மனிதர்கள் தான் இங்கே நிற்பதை போல தெரிகிறது. அப்போ எவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது மாத்திரமா இருக்கும்? நம்ம ஒரு காலத்தில் யாரோட வாழ்ந்தோம்? பொல்லாத பிசாசோட நம்ம இருந்தோமே, அவனோடு கூட நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருந்தோமே. அதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு அதிலிருந்து விடுதலையாகி வந்தாலும் அவன் உங்களை எளிதில் விட மாட்டான். ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல நமக்கு வந்துட மாட்டானான்னு அப்படியே நாய் போல பின்னால் சுற்றுவான். அதெல்லாம் வெளியே நின்று கொண்டு இருக்கும். அதனால தான் அம்மா அடிக்கடி எந்திரிச்சு வெளியே போகாதீங்கன்னு சொல்றது. உள்ளே கர்த்தரும் தேவ தூதர்களும் இங்கே உள்ள இருப்பாங்க, வெளியே நின்று அப்படி பார்த்துட்டு இருக்கு. வரட்டும் குதிக்கவா செய்கிற, துதிக்கவா செய்கிற, இருக்குமா இருக்காதா? யோபுவின் மேலே கண் வைத்ததாமே. இல்லைங்க, இதெல்லாம் ஆண்டவர் இருக்கிற இடம், எப்படி வரும்? ஆண்டவர் இருக்கிற இடத்துல போய் பேசு பிசாசு. தேவ தூதர்கள் தேவன் இருக்கிற இடத்துல முன்னால போய் பேசுச்சே. நம்ம கூட இருந்து இதுவரைக்கும் வாழ்க்கை நடத்தின, குடும்பம் நடத்தின சும்மா போயிருமா? உடனே நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம், கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார், இருந்தாலும் பின்னால வரும். சாத்தானை புகழ்ந்து சொல்ல நினைக்காதீங்க. சாத்தான்ட்டு இருக்க ஒரு விசேஷ குணம் என்னன்னா விடாமுயற்சி. அதான் சிலர் சொல்லுவாங்க, தோற்று போவோம் என்று தெரிந்தும் இவ்வளவு தீவிரமா சாத்தான் வேலை செஞ்சா ஜெயிப்போம் என்று தெரிந்திருக்கிற நாம இப்படி தூங்கி வெளியலாமா அப்படின்னு. அவனுக்கு தெரியும் தோத்து போயிடுவான். நம்ம என்ன செய்வோம்? தோத்து தான் போயிடும் சொன்னா ஆமா இனி நம்ம என்ன செய்து என்ன வாழ போறோம்னு சொல்லுவோம். ஆனால் சாத்தான் தான் தோற்று போவோம் என்று தெரிந்தால் கூட கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுவானா. அதே மாதிரி தான் போயிட்டான், ரட்சிக்கப்பட்டான், சபை வைத்து விட்டான், பாஸ்டராகி விட்டான், எங்கேயாவது இடருவான் அப்படின்னு உங்களை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு கூட்டம் அப்படியே காத்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் வெளியே வந்து நின்று அப்படியே கண்ணாடி ஜன்னல் வழியா எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். உள்ளே கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் என்னமோ பேசுறாங்களே, என்னமோ செய்யறாங்களே, நெருப்பு பற்றி எரிகிறதே, நமக்கு ஒன்றும் பார்க்க முடியலையே, வெளியே வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு கூட்டம். அப்ப நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் 1500 பேர் இங்க இருக்கிறாங்கன்னு. இங்க பெருந்திரளாய் தேவனுடையவர்களும் கர்த்தரும் அவரோடு கூட வருகிற தூதரும் அத்தனை பேரை வச்சுட்டு நம்ம நடுவில் உட்கார்ந்துருக்கமாக்கும். அது நம்ம கண்களுக்கு தெரியல. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நாம் என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் நிரம்புவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப இந்த ஸ்பிரிட்டும் கர்த்தருடைய ஆவியும் நம்முடைய ஸ்பிரிட்டும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மெர்ஜாகி கர்த்தருடைய ஆவியில் இருக்கிற பவர் உங்களுடைய ஆவியில் உங்கள் ஆவிக்குள்ள அது பரிமாற்றம் செய்யப்படும் போது உள்ளுக்குள்ள இருக்கும். ரெண்டும் இப்போ ஒன்னா சேரும். நீங்க ஜெபம் பண்ணும்போது, அந்நிய பாஷை பேசும்போது அதுல இருக்கிற பவர் அப்படியே உங்களுக்குள்ள ஈர்க்கப்படும் போது உங்க ஆவி பலமடைந்து இந்த சரீரத்துக்கு பின்னால பொருத்தி இருந்துச்ச அந்த இடத்தை விட்டு அப்படியே வெளியே எந்திரிச்சிடும். அப்படி எந்திரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த சரீரத்தின் கண்ணை தாழ்த்தி விட்டு தன்னுடைய கண் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்பத்தான் நீங்கள் தேவ தரிசனங்களை காண்கிறீர்கள். அப்ப பாருங்க, இப்ப ரெண்டும் இப்படி இருக்குது, ஒன்னு பின்னால ஒண்ணு, ஆவி பின்னால இருக்குது. நான் இப்ப இந்த ஆவியை உயர்த்துகிறேன். இந்த ஆவி வெளியே வந்துருச்சா?
மாம்சம் கீழே போயிருச்சா? மாம்சம் கீழே போன உடனே ஆவி மேலே வந்தால் ஆவிக்குரிய கண் மாத்திரம் மாம்சத்தின் வழியா இல்லாம அதை விட்டு ஆவி டைரக்டா பார்க்க ஆரம்பிக்கும். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது மாம்சத்தையும் பார்க்கும், அங்க இருக்கிற ஆவிக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும், தேவனை பார்க்கும், தேவதூதனை பார்க்கும், கர்த்தர் பேசுவதை கேட்கும். அதனால தான் நம்ம சொல்றோம், ஜெபம் பண்ணும்போது கவனத்தை சிதற விடாதீங்க. ஜெபம் பண்ணும்போது அந்த வல்லமை முதல்ல ஆவியிலே, கர்த்தருடைய ஆவியில் இருக்கிற வல்லமை, அந்த வல்லமையில ஏன் நம்ம ரொம்ப நேரம் உங்களை நிக்க சொல்றோம்னு சொன்னா, அந்த வல்லமை சூடு ஏற ஏறத்தான் அதுல இருக்கிற சூடு உங்களுடைய ஆவிக்குள்ள போகும், டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். தோசை ஊத்துறோம், கல்லை மேல வைக்கிறோம், கீழே கட்டையை போட்டு எரிக்கிறோம், விறகுல தான் முதல்ல தீ பிடிக்குது, அதுல பிடிக்கிற தீ கல்லுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பாருங்க. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற நெருப்பு நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்க ஸ்பிரிட்டுக்குள்ள அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதுவும் நெருப்பு மாதிரி மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஜெபித்தால் உங்கள் ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டு விடும். எனக்கு அதுக்குத்தான் 7 மணி நேரம் ஆகி இருக்கிறது. இயேசு ஏற்கனவே அங்கேதான் இருந்திருக்கிறார். எனக்கு அதுக்கு தான், நான் சூடாகிறதுக்கு தான் 7 மணி நேரம் ஆயிருக்கு. நான் ஜெபம் பண்ணி கத்தி கதறி அழுது கண்ணீர் விட்டு வேர்வை சிந்தி ஜெபிக்க ஜெபிக்க எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான சூடு ஏற ஏற அந்த சூடு ஏன் ஆவிக்குள்ள போய் நானும் சூடாகி இந்த ஆவியின் சரீரத்தை மேற்கொண்டு வெளியே வரும்போது அது கண் திறந்து, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் பார்க்கிறதாவது. வேதத்தில் சொல்லுது பாருங்க, கண்கள் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கிறாங்க. இதான் ரகசியம். கர்த்தர் அதைத்தான் செய்ய சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஐஸ் பிரேக் பண்ணிட்டார். முதல்ல கர்த்தர் தானே வந்து வலுக்கட்டாயமா தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து விட்டார். இதோடு நின்றக்கூடாது. ஐஸ் பிரேக்னா தெரியுமில்ல உங்களுக்கு, சொன்னேன்ல, நமக்கு நடுவில் இருக்கிற அந்த பனித்திரை உடைக்கப்படுவது. நான் உங்களை பார்க்குறேன், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. போகும்போது ஒரு தடவை பார்க்குறேன், வரும்போது ஒரு தடவை பார்க்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கை குலுக்குறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்க. 2 தடவை பார்க்குறோம். 3வது தடவை உங்களை பார்த்த உடனே நான் தாராளமாய் பேச ஆரம்பித்து விடுகிறேன். ஐஸ் பிரேக்கிங் ஆகிவிட்டது. கர்த்தரை 1 முறை பார்த்தோம், 2 முறை பார்த்தோம், இனி நீங்கள் பார்ப்பது சுலபமாகிவிடும். அப்போ என்ன செய்யறோம்னா, நம்ம காத்திருந்தா மாத்திரம் போதும். கர்த்தரிடத்திலே ஜெபத்திலே நெருப்பாய் மாறும்படி காத்திருந்தா போதும். இந்த அனுபவம் தினமும் வரும். கர்த்தர் சும்மா பிரசன்னமாவது மாத்திரமல்ல, அவர் தானே உங்களிடத்துல பேசுவார், என்ன வரும் சொல்லுவார். நமக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறதுன்னு கேட்டா, ஆவியிலே முதல்ல அனலாவது முதல்ல பிரச்சனையா இருக்குது. ஆவியானவருக்கு இடம் கொடுப்பது, ஆவியானவர் கிரியையை விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது வரும்போதே நம்ம டயத்தை பார்த்துடுறோம், ஐயோ நேரம் ஆயிடுச்சேன்னு பார்க்குறோம். அல்லது நமக்கு வேறு சிந்தனை வந்து விடுகிறது. முதல்ல ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அந்த ஆவியில் இருக்கிற அனல் உங்களுடைய ஆவிக்குள்ளே போவதற்கு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆவதற்கு நீங்கள் அவகாசம் கொடுக்கணும். அவ்வளவு நேரம், அதான் காத்திருக்கும் கலை. அப்படி காத்திருந்து ஜெபம் பண்ணா தான் அந்த வல்லமை உள்ளே வரும். அப்பதான் பக்கத்தில் இருக்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடியும். அப்ப தேவன் தரிசனமாகும் போது அது நமக்கு சுலபமாய் தெரியும். கர்த்தர் என்ன சொல்றார், உன்னை நான் பலப்படுத்தும்படி, ஒரு பெரிய தரிசனத்திற்கும் அழைப்புக்கும் தகுதிப்படுத்தும்படி நான் வருவேன், உன்னை சந்திப்பேன், தரிசனமாவேன். ஆனால் நான் தரிசனமானால் நீ அதை புரிந்து கொள்ளணுமே, நீ இதை பார்க்கணுமே. அதுதான் இந்த பிராக்டிஸ். அதிகாலை இருட்டோடு எழுந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போய் உட்கார்ந்துருங்க பேசாம. முதல்ல உங்களை அனல் மூட்டி கொள்வதற்கு நல்லா பாடுங்க, நல்ல வசனம் கொஞ்சம் நேரம் வாசிங்க, சத்தமாக கொஞ்சம் நேரம் ஆண்டவரை துதியுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறையுங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே ஜெனரேட் ஆகுது தெரியும். ஜெனரேட்டர் போட்ட மாதிரி கர்ன்னு பரிசுத்த ஆவியானவர் அது வந்த உடனே அப்படி அந்நிய பாஷை வந்துடும். கர்த்தர் பேச ஆரம்பித்து விடுவார். அது வந்த உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வல்லமை போதாது உங்களுக்கு. அதில் இருக்கு பரிசுத்தாவியான வல்லமையானவர். அந்த வல்லமை உங்க ஆவிக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், அதுதான் முக்கியம். அப்போ அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். நான் அதுக்கு தான் சொன்னேன், உங்களுக்கு தோசை கல்லுன்னு சொன்னால் தானே புரியும். நெருப்பில் தீ இருக்கும், விறகுல தீ இருக்கும், அடுப்பில் தீ இருக்கும். அந்த தீ கல்லுக்குள்ளே போகணும். அது மாதிரி உங்கள் ஸ்பிரிட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த ஸ்பிரிட்டு அந்த உள்ளே சரீரத்தோடு பொருத்தி இருக்கிற நிலையிலிருந்து பிரிக்கப்பட்டு மேலே வந்துடும். அப்படி மேலே வரும்போது தான் கண் திறக்கப்படுகிறது. பார்த்தீங்கன்னா கண் திறந்துடும். ஜெபம் பண்ணும்போதே கண் திறக்க ஆரம்பிச்சிடும். நான் பல வருடமாக இந்த அனுபவத்தில் இருக்கிறனால எனக்கு சூடாவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஜெபம் பண்ண உடனே கண் திறந்துடும். சில நேரத்தில் சும்மா ஜெபம் பண்ணாமல் நான் பேசி கொண்டிருக்கும் போதே சில நேரத்தில் கண் திறந்துடும். அந்த இடத்துல இருக்கிற சில நடமாட்டங்கள், காரியங்கள், கர்த்தர் வருவது நிற்பதெல்லாம் பார்க்க முடிகிறது. முதல்ல தான் கஷ்டமாக இருக்கும்.
கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா கர்த்தரோடு உறவாடுவது ரொம்ப சுலபமாகிவிடும். ரெண்டாவது காரியம் கர்த்தர் என்ன செய்வார் பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை உங்களோட பேசணும். இனி அடுத்து நீங்க என்ன செய்யணும்னு சொல்லணும்ல, இனி வரப்போவது தேவனுடைய ராஜ்யம் தானே. அந்த ராஜ்யத்தை கட்டுகிற கட்டுமான பணியில தானே கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதை கட்டணும்னா அந்த ராஜ்யத்தை பற்றி பேசணும்ல. அதை குறித்து கர்த்தர் பேச விரும்புகிறார் நம்மிடத்துல. அப்ப கர்த்தர் பேசுவதை நாம் எப்படி கேட்பது? தேவனுடைய ரகசியங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ரகசியம் என்றால் வேதத்தில் இருக்கும், உள்ள இருக்கும், ஆழத்தில் இருக்கும், அது நமக்கு விளங்காது. அப்ப கர்த்தர் உங்களிடத்தில் இந்த நாட்களில் ரகசியங்களை பேச விரும்புகிறார். தம்முடைய திட்டங்களை குறித்து, சித்தத்தை குறித்து, என்ன செய்யணும், அந்த ராஜ்யத்தை எப்படி கட்டணும் சொல்ல விரும்புகிறார். அதற்கு அவர் என்ன எடுக்கிறார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாவை கர்த்தர் எடுக்கிறார். நேற்று அதுக்கு தான் அண்ணன் சொன்னாங்க, உங்கள் நாவிலே ஒரு நெருப்பு எரிகிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை. அப்ப இருக்கிற வரங்கள்ல பெரிய வரம் எதுன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்னா, அந்நிய பாஷை பேசுற வரம் தான் பெரிய வரம் என்பேன். யார் ஒருவன் நல்லா அந்நிய பாஷையில தேவனிடத்துல பேச முடிகிறதோ அவன் மற்ற எல்லாரை பார்க்கிலும் சிறந்த வேதத்தின் ரகசியம் அர்த்தம் அறிந்த ஞானமுள்ளவனாய் இருப்பான் என்பதில் சந்தேகமே இல்லை. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் அந்நிய பாஷை பேசுறீங்க, உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பேசுகிறேன், நானும் தேவனும் அறியும்படிக்காக நான் என் தனி அறையிலே நான் அதை செய்கிறேன் என்கிறார். அவ்வளோ பேசுறதுனால தான் பவுலுடைய ஞானம் அவ்வளோ பெரிய ஞானமாக இருந்தது. ஆவியிலே பேசுகிறவன் தேவனிடத்திலே, அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான். இப்ப தேவ ராஜ்யத்துக்குரியவைகள்னா அது ரகசியங்கள். அது பிசாசுக்கு தெரியக்கூடாது, மற்றவனுக்கு தெரியக்கூடாது. உங்களுடைய பார்ட் என்ன, கர்த்தர் பேச விரும்புகிறார். அதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற விதம்தான் உங்களுக்குள்ளே ஒரு அந்நிய பாஷை. அதுதான் கர்த்தர் நேற்று ஒரு புதிய பாஷை தருகிறேன் என்றார். அந்நிய பாஷையில பல டைப் இருக்கு. சில பாஷை பார்த்தீங்கன்னா பேசும்போதே உங்க மனசுல இருக்கிற குழப்பம் கொஞ்சமா மாறி ஒரு கன்சோலேஷன் கிடைக்கும், அப்படியே ஆறுதல் கிடைக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இந்த ஜனங்களுடைய பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன், இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்கிறார். அப்ப அந்த பாஷையை பேசுனீங்கன்னா ஆறுதல் கிடைக்கும். அது பரியாச உதடு, பரியாசம்னா தத்த 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 அவ்வளவுதான் வரும். தப்பு இல்லை அது. ஆனால் அதற்கு மொழியும் இல்லை, அர்த்தமும் இல்லை, ஒரு பாஷை வரும். அந்நிய பாஷையில பேசுவேன். அவங்க பேசுவாங்க. சிலர் பாருங்களேன், ஒரே எழுத்தான் சொல்லுவார், ரா 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 ராம்பாங்க, என்னால் ரீம்பாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. அது என்ன செய்கிறது என்றால் உங்களை ஆறுதல் படுத்துகிறது. இது கிரவுண்ட் லெவல். இது பத்தாது நமக்கு. இப்போ நம்ம ரகசியம் பேசணும். ரகசியம் பேசணும்னா இன்னும் மேலான ஒரு பாஷை நமக்கு வேணும். மேலான வார்த்தைகள் நிறைந்த ஒரு பாஷை வேணும். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு கட்டவிழ்த்திருக்கிறார். இந்த பாஷை என்ன செய்யும் சொன்னா, உங்கள் நாவிலை இறங்கி வர ஆரம்பிக்கும், நாவின் கட்டுக்களை அறுக்கும். ஒரு தெளிவான மொழி பேசுனா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த அந்நிய பாஷை வரும். ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வர்றதில்லை. நமக்கு ரஷ்ய மொழி தெரியாது, ஆனால் ரஷ்ய மொழியில் ஒரு ஆள் பேசுகிற கேட்டால் ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுகிறான்னு தெரியுமில்ல. அது மாதிரி இந்த அந்நிய பாஷை ரகசியங்களை பேசுகிற பாஷை. அப்போ முதல்ல இந்த பாஷையில் கர்த்தரிடத்தில் ரகசியங்களை பெற நாம் என்ன செய்கிறோம் என்றால், முதல்ல ஆவியானவர் நம்மை நிரப்ப இடம் கொடுக்கிறோம். நிரப்ப இடம் கொடுத்து தேவனை நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற பாஷையிலே துதிக்க ஆரம்பிக்கிறோம். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையில் துதிக்கத்தான் செய்வாங்க நிறையா. ஆனால் இதை தாண்டி வேறொரு அனுபவம் இருக்கிறது, ரகசியங்களை பேசுகிற பாஷை. அது வந்த உடனே என்ன செய்யும்னா உங்க நாவு அப்படியே மாற ஆரம்பிக்கும். விட்டு கொடுத்துடணும், கவனிக்கவே கூடாது, என்ன பேசுன்னு கவனிக்க கூடாது, அது விட்டு கொடுத்துடணும். பேச 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 கொஞ்ச நேரத்தில் உங்க டோனே வித்தியாசமாயிரும். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க பேசல வேற ஒருத்தர் பேசுறார் மாதிரி தெரியும். அது ஒரு கமாண்டிங் மாதிரி வரும். ரெண்டு கான்வர்சேஷன் நடக்கிற தெரியும் உள்ள. அது ஒரு அவர் பேசிக்கொண்டே வரும்போது, அந்த பாஷைகளை பேசும்போது புதிய பாஷைகள் நாவிலிருந்து வரும். கட்டுப்படுத்த முடியாது நம்மளால. அந்த நேரத்தில் ஆவியும் பேசிக்கொள்ளுகிறது. தேவனோட பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான். உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டும் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். இப்போ இந்த மூளை என்ன செய்யும்னா இந்த ரெண்டையும் பார்க்கும். என்னடா நடக்குது உள்ள? நம்ம தானே எப்பவும் ஆவி ஒரு வார்த்தை பேசினா நம்ம நாக்கைத்தான் எடுத்து பயன்படுத்துவான். இப்போ என்ன ரெண்டு பேரும் தானாய் பேசிக்கொள்ளுகிறார்களே, நான் பயன்படுத்தாமலே இந்த நாக்கு தானாய் பேசுதே, யார் பயன்படுத்துகிறார் என்று இது கவனிக்கும்.
அப்போ தான் இது எதையாவது ஏறுக்குமாறாக கவனிச்சு இல்லை நானே பேசிக்கொள்கிறேன் என்று உங்கள் நாக்கை பிடிச்சி இழுத்துரும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல இது விசுவாசிக்கணும். மூளைக்கு முதல்ல சொல்லணும். சில நேரத்தில் கர்த்தரும் நானும் பேசிக்கிட்டு இருப்போம், நீ கம்முன்னு கிடக்கணும்னு சொல்லணும். அதுக்கு புரிஞ்சிச்சுன்னா பேசாமல் இருந்துடும். இல்லாவிட்டால் அது நடுவில் பூந்து குழப்பம் பண்ணும். பேசும்போதே பிடிச்சி இழுக்கும். பேசும்போது இப்படி கண்ணை முழிச்சு அப்படி பார்க்கும். நான் தான் பேசுகிறேன்னா அல்லது தானாய் பேசுகிறேன்னா உண்மைதே பேசுகிறேன்னா இவர் யோசிப்பார் யாரு? மூளை. அதனால மூளைக்கு முதல்ல கருத்தேற்றம் பண்ணிருங்க. இது நடப்பது தேவனுடைய காரியம்தான் நடக்கிறது. அது புரிஞ்சிருச்சுன்னா பேசாம விட்டு கொடுத்து விடும். அது அப்ப நீங்க பேசணும், எதையும் கவனிக்க கூடாது. அதனால தான் நான் சொன்னேன், பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிற பிரசன்ஸ் கூட உங்களுக்கு தெரியக்கூடாது. வேற எதுவும் உங்களுடைய மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. நீங்களும் கர்த்தரும் முதல்ல பேச ஆரம்பிப்பீங்க. படபடபடன் அந்த வார்த்தை வரும். கொஞ்ச நேரத்தில் அது ஒழுங்காவது தெரியும், சீர்படுத்துவது தெரியும், ஒரு ஆள் பேசுகிற மாதிரி அந்த வார்த்தை வருவது தெரியும். அது பேசும்போதே உங்களுக்குள்ள 2 ஆக்டிவேஷன் நடக்கிறது தெரியும். உங்கள் ஸ்பிரிட்டும் உங்கள் நாவின் வழியாக பேசுகிறது தெரியும், பரிசுத்த ஆவியானவரும் உங்கள் நாவின் வழியாக பேசுகிறது தெரியும். ராஜா பேசுறதுக்கும் ஒரு குடிமகன் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பரிசுத்த ஆவி உங்கள் நாவை எடுத்து பேசும்போது அது அத்தாரிட்டியோட பேசும், ஒரு அதிகாரத்தோட வரும் அந்த வார்த்தை. உங்கள் ஸ்பிரிட் பேசும்போது பணிந்த ஆவி மாதிரி சொல்லும் ஆண்டவரே. 2மே அந்நிய பாஷையில் வரும். மூளை கொஞ்சம் கவனித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அந்த பாஷை மாறி 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 வரும். அப்புறம் கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். உங்கள் ஸ்பிரிட் அப்படியே அதை கேட்டுக்கொண்டே இருக்கும். அது தேவனுடைய ரகசியங்கள் உள்ளே கடந்து போகும். அவர் பேசுவார், அடுத்து இப்படி நடக்கும், இது இப்படி வரப்போகுது. உங்களுக்கு ஒன்றும் புரியாது, தலைக்கு புரியாது, எல்லாம் உள்ளே வந்துடும். அப்படி பேசி முடிச்சுட்டு நீங்கள் காத்திருந்த உடனே கர்த்தர் சொல்ல வேண்டியதை சொல்லி அவர் கடந்து போய் விடுவார். இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, மூளையில் ஸ்டோர் ஆகாது, ஆவியில் ஸ்டோர் ஆகியிருக்கும். உங்களுக்கு முடித்த உடனே உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, புரியாது. ஆனால் எந்த நேரத்தில் அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படணுமோ, நீங்கள் போய்கொண்டிருக்கும் போது ஆவிக்குள்ளே பேசப்பட்ட பொதிந்து வைக்கப்பட்ட ரகசியம் ஏற்ற சமயத்தில் உங்கள் மூளைக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்படும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லவா? நீங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணுறவங்க, நீங்கள் நிச்சயமாக அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்திருப்பீங்க. சொல்கிறேன் பாருங்க. ஒரு பிரசங்க பீடத்துக்கு போகிறீங்க, ஒரு பிரசங்கம் தயார் பண்ணி வச்சுருக்கீங்க, சில வார்த்தைகளை பேசுகிறீர்கள். பேசும்போதே உங்களுக்கே அறியாமல் ஒரு ஆழமான சத்தியத்தை திடீர்னு பேசிடுவீங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படி? இது நான் ப்ரிப்பேரும் பண்ணலை, நான் யோசிக்கவும் இல்லை, எனக்கும் இது தெரியாது. இது எப்படி இங்கே உள்ளிருந்து வந்தது? என்னடா நம்ம அதுக்குள்ளே ஒரு ஞானி ஆகிட்டோமே நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் எப்போவோ அந்நிய பாஷை பேசின போது கர்த்தர் இந்த வசனத்தின் ரகசியத்தை உங்கள் ஆவிக்குள்ளே பதித்து வைத்து விட்டார். நீங்கள் அந்த இடத்துல எந்திரிச்சு பேசும்போது அந்த ஆவி இங்கிருந்து மேலே உங்கள் மூளைக்குள்ளே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி விட்டது. இது எல்லா ஊழியக்காரனுக்கும் நடந்திருக்கும். நீங்கள் நினைச்சிட்டு போனது ஒன்று, பேசுனது ஒன்று, உங்களுக்கே இது புதுசாக இருக்கும். நானா பேசுகிறேன், இது என்ன இவ்வளோ பெரிய ரகசியம்? உடனே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இதுதான் கர்த்தர் பேசுவது. யாருக்கு நடக்கும்னு கேட்டால், அந்நிய பாஷையை முறையாய் பயன்படுத்துகிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் அது நடக்கும். அவங்களுக்குள்ள அது வேகமாய் வேலை செய்யும். நான் மோகனனை வச்சுட்டு பேசக்கூடாது. நான் அவங்ககிட்ட பார்த்த ஒரு பெரிய ஒரு விசேஷமான காரியம். அவங்க மணிக்கணக்காக அந்நிய பாஷை பேசுவாங்க. அவங்ககிட்ட கர்த்தர் சொல்கிற ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் இப்படி செய்யணும்னு சொன்ன உடனே எதையும் யோசிக்காமல் அடுத்த செகண்ட் அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் கொடுப்பாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அவங்கள வச்சு நான் பேசக்கூடாது. அவங்க சொல்கிறது நானே ஆச்சரியப்படுவேன். இப்போ தானே சொன்னோம், ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய சொல்கிறார். சொன்ன உடனே என்ன செய்வாங்கன்னா, இந்த இடத்துல இதை செய், நீங்கள் அதில் வைங்க, அடுத்து நம்ம இப்படி ஆரம்பிப்போம், அப்படி ஆரம்பிப்போன்னு எதையும் யோசிக்காமல் மடன்னு சொல்லிடுவாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை என்கிட்ட பேசும்போது அதை என்ன செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அவங்க மனசில் கர்த்தர் பேசி இருக்கிறார். இது யாருக்கு நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மணிக்கணக்காக கர்த்தரிடத்தில் அந்நிய பாஷை பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்குள்ளதான் கர்த்தர் பேசின ரகசியங்கள் உள்ளே குடிகொண்டிருக்கும். அது எந்த நேரத்தில் உரசி விட்டீங்கன்னா வெளியே வந்துடும். தீப்பெட்டி இருக்குது, அந்த தீக்குச்சி இருக்குது, முன்னால் மருந்து இருக்குது, அதுக்குள்ளே தீ இருக்குது, உரசினா தானே பத்துது. அதே மாதிரி ரகசியம் உங்களுக்குள்ளே இருக்குது. கர்த்தர் பேசி விட்டார், பொதிந்து விட்டார், பெட்டியில் போட்ட மாதிரி வச்சிருக்கிறார். ஏற்ற சந்தர்ப்பத்தில் அது உரசினீங்கன்னா உள்ளே இருக்கிற ரகசியம் வெளிப்பட்டு விடும். அப்போ தான் நம்ம பேசும்போது அந்த ரகசியம் வந்துடுது. யாருக்காவது புத்தி சொல்லும் போது வந்து விடுகிறது. ஏதாவது ஒரு ஆலோசனை எடுக்கும்போது திடீர்னு மனசுக்குள்ள இருந்து வருகிறது. இதெல்லாம் நம்ம தேவனிடத்தில் பேசின காரியம். அப்போ கர்த்தர் இனி வருகிற நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை உங்களோட பேச விரும்புகிறார். அப்போ நீங்கள் அந்நிய பாஷைக்கு நல்ல இடம் கொடுக்கணும். அதே மாதிரி கர்த்தரிடத்தில் காத்திருப்பதற்கு இடம் கொடுக்கணும்.
தேவனுடைய காரியங்களை கண்கொண்டு பார்க்கணும், தேவன் பிரசன்னமாகுதலை பார்க்கணும், கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிற ஆவிக்குரிய தரிசனங்களை பார்க்கணும். அதுக்கு தான் ஆவியில் நிறைஞ்சு இதெல்லாம் நம்ம இந்த இடைப்பட்ட காலத்தில் செய்யணும். எழுப்புதல் வந்து விட்டால் நமக்கு உட்கார கூட நேரம் இருக்காது. இதுதான் உங்களை பலப்படுத்தும். இந்த பலம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்க பிரசங்கத்திலே வித்தியாசத்தை ஜனங்கள் பார்ப்பாங்க, உங்களுடைய அனுபவத்திலே வித்தியாசத்தை பார்ப்பாங்க, உங்கள் வரத்திலே வித்தியாசத்தை பார்ப்பாங்க. சபை வேற விதமாய் மாறிவிடும். நீங்க 10,000 என்ன 10 லட்சம் பேரை கூட நடத்துகிற வல்லமையினால் நிரப்பப்படுவீர்கள். நமக்கு கர்த்தர் கொடுத்த வசதிகளை முறைப்படி பயன்படுத்தாதனால தான் நம்ம பலவீனராய் இருக்கிறோம். இனி எழுப்புதல் காலம். ஆயிரங்களையும் லட்சங்களையும் நீங்கள் வழி நடத்தணும். நீங்கள் இன்றைக்கு உங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம். கர்த்தர் அதனால தான் இந்த பொறியை இன்னைக்கு உங்களுக்குள்ள போட்டு இதை ஊதி ஊதி பெருசாக்கும்படி கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். நீங்க ஏதோ இங்க வந்தோம் பார்த்தோம் பெற்றோம் என்று போனதோடு அல்ல, இதை உங்க டெய்லி வாழ்க்கையில நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். எழுப்புதலை பிறந்தவர்கள் உங்களுடைய ஆட்சியிலே இருக்கட்டும். और बेदारी में जो उत्पन्न हुए आपके राज्य में होंगे. நாங்க என்ன செய்வது ஆண்டவரே? प्रभु हम क्या करेंगे? நாங்கள் தானே ஜெபம் பண்ணோம், हम लोग प्रार्थना किए ना. நாங்க தானே எழுப்புதலை கொண்டு வந்தோம். प्रभु हमारे द्वारा बेदारी आई है. மெகிதோலே சண்டை கூட போட்டோமே ஆண்டவரே. प्रभु जी वहां पे मगिदो में हमने लड़ाई भी की है. பிசாசை முழுசா மிதிச்சேனே ஆண்டவரே. प्रभु 3 शैतानों को मैंने ऐसे कुचल दिया. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? प्रभु हमें क्या मिलेगा? அவர்கள் குடிமக்களாக இருப்பார்கள், उन लोग प्रजा के रूप में होंगे. நீங்கள் அவர்களை ஆளுகை செய்கிற ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருப்பீர்கள். आप लोग उनके ऊपर राज्य करने वाले राजा और प्रधान होंगे. கர்த்தருடைய ஆட்சியிலே உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு போஸ்டிங் கொடுக்க போகிறார். परमेश्वर अपने राज्य में आप सबको एक एक पद देगा. உங்களை ஒவ்வொரு தேசத்திலும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வைக்க और போகிறார். परमेश्वर हर एक राज्य में देश में आपको राजा और याजक के रूप में रखेगा. இதுதான் தேவனுடைய ஒரு பெரிதான திட்டம். ये परमेश्वर की एक महान योजना है. இன்றைக்கு இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் अगर आज आप इस योजना को कबूल நம் करेंगे, மூலம் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். प्रभु हमारे द्वारा एक बहुत बड़ी बेदारी को लाएगा. நீங்கள் இந்த எழுப்புதல் திட்டத்திலே பயன்படுத்தப்பட்டால் जब आप उस बेदारी की योजना में इस्तेमाल होंगे, உங்கள் காதுகளில் இந்த எக்கால சத்தம் கேட்கும். आपके कान में वो तुरही का शब्द உங்கள் सुनाई காதுகளில் இந்த देगा. எக்கால சத்தம் கேட்டால் जब आपके कान में वो तुरही का शब्द நீங்கள் सुनाई देगा, மறுரூபம் அடைந்து அவரோடு கூட உயிரோடு இருக்கும்படி எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். तुरंत रूपांतर हो जाएंगे और उसके साथ उठा लिए जाएंगे. எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். जरा सोच के देखिए कितना बड़ा सौभाग्य.